பிளேட் மாற்றியும் மட்டும் என்னென்ன இதில் உங்களுக்கு ரோட்டோ லொக்கும் இருக்குது. நீங்கள் இதில் நீங்கள் தேவையான ஆணி எழுதியில் வச்சுட்டு வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக வருது என்ன வாங்கக்கூடாது. அதான் வாங்கி கொண்டு வச்சு நல்லா இருக்கும் போல. இந்த உள்ள இருக்கிற மண்ணுகள் எல்லாம் அடிச்சு கொண்டு வர்றதுக்கு போஸ் அதுலேயே தெரியுது தானே. ஓகே ஓகே. நல்ல வடிவாகட்டுது. வந்து எல்லாமே உள்ள வந்து ஃபேக்காக செய்யணும்னு நீங்கள் நினைக்க கூடாதுக்காண்டி லைவாக காட்டுறேன். காற்றை திறந்து விடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா 800 ரூபா. அதாவது வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் கரண்ட் யூடியூப்பை பார்த்துட்டு வரோம்னு சொல்லி இது எல்லாமே 450 ரூபா ஆஃபர் கொடுக்குறோம். கரண்ட் யூடியூப் சேனலுக்காக மட்டும் எல்லா கேபிளும் வந்து இப்போ புதுசாக வந்து சாமான் ஆஃபரில் கொடுக்க போகிறோம். 450 ரூபா இந்த கேபிள். டோச்சோட சேர்த்து ஒரு தடியாக நீங்கள் பாய்க்கலாம். டங்கு நல்ல லுக். வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்கு. அந்த என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கதைக்க அனைத்துவகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்கான நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் இனிவில் நிற்கிறோம். குறிப்பாக இனிவிலே பார்த்தோம்னா இனிவில் நாங்கள் மெர்ராமணம் சந்தியிலேருந்து இனிவிலுக்கு வர்றோம் என்றால் இனிவில் பழைய தியேட்டர் வரும். அந்த பழைய தியேட்டருக்கு நேர எதிராக பார்த்தோம் என்றால் தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோர் இருக்கும். அங்கே தான் நாங்கள் வந்து அடிக்கடி காணொலிகள் போடுறாங்க. இந்த முறையும் நிறைய கேஜெட்ஸ், அதாவது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய படம் தான் பார்க்க போறோம்னு சொல்லலாம். எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வந்து கொள்ளலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாம் போய் வித்தியாசமான நிறைய பொருட்கள் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டு பாவனைக்கு தெரிய கொடுக்க நிறைய பொருட்கள் இதில் வரலாம். நீங்கள் வேணுமென்றால் வந்து வாங்கிக்கொள்ளலாம். அதாவது வந்து இடிவிலுக்கு வந்தீங்கன்றால் பழைய தியேட்டருக்கு முன்னாலே வந்து இருக்கும். அதுகிட்ட வந்து என்ன டெலிவரிகள் இருக்குது அதெல்லாம் வந்து கேட்டு சொல்லிக் கொள்ள போகிறோம். நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுகள், நிறைய வேறு வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வித்தியாசமாக நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போய் சகலதையும் கேட்டு அந்த விலைகளை என்ன எல்லாம் கேட்டு சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அப்படி தொடர்ந்து காணொலியை பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதை மாதிரி காணொலியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ கடைக்குள்ள வந்துட்டோம். அண்ணன் நினைக்கிறேன். வணக்கம். 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 உங்களோட பேர்? என்னுடைய பேர் வேணுக்கா. எனக்கு நிறைய காணொலி இப்போ சந்திக்கிறேன். ஓகே, நான் வந்து நிறைய பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 150 பொருட்கள் இருக்கும் போலயே. அப்படிதான் இருக்கும் போல எடுத்து வச்சுக்கிறேன். இதை முடிஞ்ச அளவு காட்டிக்கொள்ள போறோம். நீங்களும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களும் பெரும் வந்து வாங்கிக்கலாம். தம்ஸ் அப் ஸ்டோர் வந்து என்னென்ன டைம்ல திறப்பீங்கன்னா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தவிர மிச்ச எல்லா நாளுமே திறந்திருப்போம். திறக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் 8:30 திறந்துடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு 7 மணி வரைக்கும் இங்கே நிற்கிறோம். ஓகே, அதோட இங்கே நாங்கள் இனிவில் ஒன்று இருக்குது. அதோட சங்காநிலையம் ஒன்று இருக்குது. சங்காநிலையம் ஒன்று இருக்குது. சங்கான பழைய மீன் சந்தைக்கு முன்னுக்கும் இருக்குது. இது இனிவில் வந்து பார்த்தீங்கன்னா இனிவில் மெக்லியோட் ஹாஸ்பிட்டலிருந்து ஒரு மெர்தாமட பக்கமாக உங்களுக்கு ஒரு 100 மீட்டரில் வரும். அதாவது மெர்தாமட சந்தியில இருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கமாக வந்து ஒரு 500 மீட்டர்ல உங்களுக்கு வருது. எல்லாரும் வந்து பழைய தியேட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்டிக்கணும். அதுல இருந்து அப்படியே நேர எதிராக பார்த்தோம்னா தம்ஸ் அப் ஸ்டோர் ஒரு போட் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பஸ்ஸில் வந்து இறங்குறதா இருந்தாலும் நீங்கள் நேராக வந்து இனிவில் பழைய தியேட்டர்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கிற கடையில தான் உங்களை இறக்கி விடணும். அதை நீங்கள் பார்த்து வாங்க. பஸ் ரூட்டில் வரதுன்னு சுகமான வேலை. தூரத்துலேருந்து வராங்க வந்து நீங்கள் ஹைவண்ணி வரத்தை விட நீங்கள் பஸ் ரூட் மூலமாகவே இலவாக வந்து விடலாம். இனிவில் பழைய தியேட்டர் என்று சொல்லி நீங்கள் வந்து இறங்கினீங்கன்னு சொன்னால் எங்கிற கடையில் தான் உங்களை கொண்டு வந்து இறக்க போயிடும். ஓகே ஓகே. மற்ற வந்து இன்னொரு விஷயம் உங்களோட ஆன்லைன் டெலிவரி அதில் இருக்கா? ஆன்லைன் டெலிவரிக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக செஞ்சு கொண்டிருக்கோம். யாழ்ப்பாணம் உட்பட எல்லா இடமுமே செஞ்சு கொண்டிருக்கிறோம். டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா ஒரு பார்சலுக்கு எடுப்போம். அது எத்தனை கிலோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெரிய பாக்ஸாக இருந்தாலும் சின்ன பாக்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கொமனாக வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஒரு சேம் டெலிவரி சார்ஜ் எடுக்கிறோம். 380 ரூபா. உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 நாளைக்குள்ள உங்களுக்கு பார்சல் கிடைச்சிடும். மற்றது கேஷ் ஆன் டெலிவரி. நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட கையில் பொருள் கிடைச்சா பிறகு தான் நீங்கள் காசை கொடுக்க போகிறீங்க. பயப்படாமல் கூட கொண்டலாம். நீங்கள் சாமான் வந்து உங்களோட கையில் கிடைக்க நீங்கள் வந்து அந்த நேரமே காசை கொடுத்து பொருள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நடுவில் வந்து நம்பர் ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் அந்த நம்பரை தொடர்பு வந்து தேவையான டீட்டெயில்ஸை போயிட்டு நீங்கள் டெலிவரிக்கு வந்து புக் பண்ணிக்கொள்ள இருக்கும். ஓகே, முதலாவது வந்து மிஷின் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். அதாவது வந்து புல் வெட்டுற மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சம்பளத்துக்கு பார்க்கணும் பிடிக்கிறது கஷ்டமா கிடக்குது. அது பெரிய கஷ்டம். அதே நேரத்துல பிடிச்சும் காசு கொடுக்காத அளவுக்கு எல்லாம் இப்ப ரேட்டுகள் போய்கொண்டிருக்குது. அதனால வந்து உங்களுக்கு இது ஒரு நாங்கள் இலகுவா வெட்டக்கூடிய மாதிரி மிஷின் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில சார்ஜ் போட்டு வேலை செய்யக்கூடிய மிஷின் உண்டு. ஓகே, இதுதான் இதுக்குரிய பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று வரும். சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து இந்த இடத்துல கொழுவணும்.
இந்த இடத்துல பொழுகி போட்டு வந்து நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா சரி, 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மிஷின் வந்து 1/2 மணி நேரம் தொடர்ச்சியா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல தேவையான எக்ஸ்ட்ரா கூட பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ளலாம். பேட்டரி எக்ஸ்ட்ரா நீங்க எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா 1200 ரூபா படி இந்த பேட்டரி கூட எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மிஷின் எடுக்கும் பாஸ் பார்ட்ஸா வருது. ஓகே, நாங்க இவர் அந்த ஹேண்டிலோட எடுக்கிறோம் பாருங்க. இவர் தான் மெயின் ஆள். இதான் இந்த மிஷின். இதுல வந்து நாங்க பிளேட் போடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பிளேட் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு போடுறதுக்குரிய பிளேட் எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கெட்டுக்கே வந்து செட் ஆகுது. அந்த டூல் கிட் அப்படியே ஃபுல்லா செட் ஆகுது. செட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு போடுறதுக்குரிய கார்ட் வரும். ஓகே, அதை விட நாங்க பிளேடுகளும் மாத்தி கொள்ளாம மற்றது இந்த மாதிரி ஒரு பிளேடும் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற வந்து நாங்க பேட்டரியை வந்து இதுல வந்து இப்படி ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்க சார்ஜில் போட்டு கலட்டி இதில் ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதை ஆப்ரேட் பண்ணி வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து பிளேட் போட்டு இருக்கு, காட் அதெல்லாம் போட்டு இதில் வந்து கேட்டால் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை வந்து லிவர் ஒன்று இருக்கு. இதை சின்ன நீங்கள் சுவிட்சை நீங்கள் தட்டி கொண்டு இந்த நீளத்தை கூட்டி குறைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் ஒரு புஷ் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அமைத்தீங்கன்னா ஹெட்டை வந்து தேவையான ஆங்கிளுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கார்டு எல்லாம் போட்டு பிளேட் எல்லாம் பூட்டியாச்சு, பேட்டரியும் போட்டாச்சு. இதை நீங்கள் இதில் சேஃப்டி லோக்கும் இருக்குது. அதாவது சின்னகள் வந்து சின்ன பிள்ளைகள் அமைத்தினா சின்னகள் அமைத்தினா இது வேலை செய்யாது. பார்த்தீங்கன்னா இதில் அமைத்தினா டிகர் ஆகாது. சேஃப்டி லோக் வேலை செய்யற மாதிரி இருக்கு. வட்டி பாப்போமா? வாங்க வட்டி பாப்போம். இதுல ஃபுல்லா க்ளீன் பண்ணி பார்க்க போறோம். நீங்க இதுல ஒரு ஹேண்டில் ஒன்றும் போட்டு நீங்க பிடிக்கிற மாதிரி செட்டப் செய்யலாம். நாங்க அதை போட்டேல இந்த ஃபுல்லா ஒருக்கா க்ளீன் பண்ணி பார்ப்போம். பிளேட் மாத்தியும் மட்டும் என்ன? பிளேட் மாத்தியும் மட்டும். நீங்க கொஞ்சம் பெரிய தடியில இருந்தா அந்த சக்கரை மாதிரி பிளேட் இருக்குது, அதை மாத்தி வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டில் நிறைய புல்லுகள் இருக்குன்றால் இது வாங்கினா ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் மம்மட்டி பிடிச்சி கஷ்டப்படாமல் சும்மா வெட்டலாம். அது மாதிரி இப்போ சின்ன புல்லுகள் நீங்கள் வெட்டணும்டா இதுகளையும் பார்த்தோம்னா அப்படியே ஓரமாக அப்படியே பிடிச்சோம்டா கல்லுகள் இருக்கே கொஞ்சம் தெரிக்கும். இது எதையும் வந்து இப்படி வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். தம்ஸ்அப் ஸ்டோரில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி நேராக வந்துருக்கா ஃபீல் பண்ணி பார்த்து வாங்க போறீங்களா வந்து பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் புல்லு வெட்டுற மிஷின் பார்த்துட்டோம். அடுத்த மரம் வெட்டுறதுக்கு என்ன? மரம் வெட்டுற மிஷின். ஓகே, இப்போ இதுக்கு முதல்ல அந்த புல் வெட்டுறதுன்ற விலை என்ன வரும்? புல் வெட்டுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. 6500 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, மரம் வெட்டுறது. அடுத்து மரம் வெட்டுற மிஷின். மரம் வெட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சகல செட்டப் இதுக்குள்ள இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்ட்ஸ் வேற நாங்கள் பூட்டி தருவோம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து கார்டுக்கு வருது, பிளேட் போடுறது, மிஷின் சார்ஜர் எல்லாம் மிஷின் அதுக்குரிய சார்ஜர் எல்லாம் வரும். ஓகே, ஏற்கனவே பூட்டி வச்சிருக்கோம். அவங்க என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி காட்டுறோம். இப்படி தான் பூட்டி எடுத்துக்கிறோம். அதுல பேட்டரி போட்டு இருக்குது. ஏற்கனவே இருந்த ஒரு மிஷின். நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த குத்தி ஒருக்கா வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுடைய கையின் தடிப்பதை விட கூட வரும். இதே வெட்டி பார்ப்போம், இதே வெட்டி பார்ப்போம். என்ன சொல்ல வாருங்க, கையை வெட்டக்கூடாது. கொஞ்சம் தூக்கி போடும். அவ்வளோதான் அது முடிஞ்சு. ஆல்ட கதை க்ளோஸ். அதே மாதிரி ஃபினிஷிங்கை பாருங்க, நல்லா இருக்கு. இந்த கத்தியால் வந்து மரங்களை வெட்டி சேதப்படுத்துறது இல்லாமல் இந்த மாதிரியும் இதை ஈஸியாக வந்து வெட்டலாம். பூக்கண்டுகள் வெட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்து வீட்டில் கதியால் வெட்டி போடுறதுனா சின்ன சின்ன துண்டாகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த தடிப்பத்தை பாருங்க, எந்த தடிப்பம்னு சொல்லி இது கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும். இதோட மொத்தமான இது ஒன்று இருக்கும். அதையும் வெட்டி பார்ப்போம். வெட்டி பார்ப்போம். அதே மாதிரி வெட்டி பார்ப்போம். நல்ல வடிவா வெட்டுது. ஓகே, அதுவரை முடிஞ்சு. இது அதை விடவுமே மொத்தமான ஒரு தடி உண்டு. இதுக்கு நீட்டா வடி இருக்கு. ஒரு கால் தடிப்பத்து கூட ஒரு ஆகலம் ஒரு நெல் ஒரு இதை பார்க்க கொஞ்சம் மொத்தமாக மட்டும் நினைக்கிறேன். இதை பார்க்க மொத்தமாக மட்டும் உங்களுக்கு தேவையான வீட்டு தேவைகளுக்கு தேவையான வீட்டில் ஏதாவது மரங்கள் வெட்டணும், துப்புரவாக்கணும்ன்ற தேவைகள் இருக்கிறார்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. என்ன விலை வரும்? நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் 6500. 6500 ரூபா. நல்ல ஒரு இது. நீங்கள் தேவையான வீட்டு யூஸுக்கு தேவையான நீங்கள் வந்து தம்ஸ்அப் ஸ்டோர் ஆன்லைன்லேயே வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், டெலிவரியும் இருக்குது. இதில் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கு, நீங்கள் பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது வாங்கிக்கணும். வீட்டு தேவைக்கு பாவிக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வில் உண்டு. இது வந்து ஸ்க்ரூ டிரைவராயும் பாவிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போடுறாலும் வீட்டு தேவைக்கு வீட்டுக்கு அவசரம் தேவையான வழியில போய் பார்க்காம இந்த மாதிரி தான் ஒரு செட் பண்ணி வரும் உங்களுக்கு. இதுவும் அதே கம்பெனியாக தான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ட்ரில்லர் உண்டு. அதே போல் வந்து பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி சேம் அதே போல் ஒரு பேட்டரி. ஓகே,
ஓகே. இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மர வேலைகள் செய்யறாங்க எல்லாம் பாய்க்கலாம் இல்ல வேலைக்கு பாவிக்கிறாது. எந்த ஒரு சாமானுமே நாங்க வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஓகே. தம்ஸ்அப் சொல்லிக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்கு நீங்க பாவிச்சு கொள்ளலாம். உங்களோட வீட்டு பர்சனலா உங்களோட தேவைக்கு பாவிக்கலாம். தொழில்களுக்கு பாவிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டூல் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. புல் வெட்டுற மிஷினா இருந்தாலும் சரி, மரம் வெட்டுற மிஷினா இருந்தாலும் சரி, எதுவுமே வீட்டில் நீங்க வந்து தனிப்பட்ட ரீதியில பாவிச்சு கொள்றதுக்குரிய ஒரு லைட் யூஸுக்குரிய ஒரு சாதாரணமான பொருட்கள். இது வந்து ஹெவி யூஸுக்குரிய இண்டஸ்ட்ரியல் பொருட்கள் எதுவுமே இதுல இல்லை. அதனால அதை கவனத்துல கொண்டு வாங்குறார்கள், செஞ்சு வாங்குவோம். வீட்டு தேவைக்குரிய பொருட்கள்லாம் இது இல்லாம இது ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வர்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வளைஞ்ச இடங்கள்ல இருக்கு, ஏதாவது அதுகளை இங்க கொடுத்து போட்டு உள்ளுக்கு விட்டு திருப்புறது. நேரதானே பழஞ்ச இடங்கள் உள்ளுக்கு இங்கே முடிச்சு இங்க குறுக்க ட்ரோக்க இது சுத்தம் மூலமா சார்ஜர் ஒன்றும் சார்ஜர் இந்த மாதிரி ஃபிட்டும் வரும். இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வரும். என்ன மாதிரி விலை வருமாண்ணா? இந்த விலை வந்து 7,200 7,200. ஓகே. நேராக வந்தீங்கன்னா பார்த்து ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதை கூட்டுறது கலட்டுறது ரெண்டும் பெரும். ரெண்டு பக்கம் இது சுத்தம். பட் இதுல உங்களோட ஓட்டோ லொக்கும் இருக்குது. நீங்க இதுல நீங்க தேவையான ஆணியர் இதில் வச்சுட்டு வந்து ஈஸியா வந்து நீங்க இதை லொக் பண்ணி பண்ணலாம். என்ன விதமான ஈஸியா வீட்டில் யூஸ் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கு. ஈஸியா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஓகே. கையால் என்ன சுற்றி கொண்டு காண்டாக்ட் பண்ணுறதுக்காக வேலை கொடுத்து. ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜபிள் ப்ரெஷர் வாஷர், அதாவது வாகனங்கள் கழுவி கொள்றதுக்கு பாவிக்கிற மிஷின் உண்டு. இப்போ நிறைய பேர் கார் எல்லாம் புதுசா வாங்கிருப்பீங்க, பைக்கல் புதுசா வாங்கிருப்பீங்க. காருக்கு, ஓட்டோக்கு, மற்றது வந்து மோட்டார் பைக்குக்கு இது சூட்டபிளா இருக்கு. ஏன்னு சொன்னா இதுக்கு ஒரு பேட்டரி வரதால உங்களுக்கு அரை மணித்தியாலம் வேலை செய்யும். அரை மணித்தியாலத்துக்கு செய்யக்கூடிய வேலைகளுக்கு பாவிக்கலாம். பெரிய வாகனங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. பஸ் அதுக்கு எல்லாம் காணாது. இந்த 40 வோல்ட் வாங்கலாம் தானே. பேட்டரி எங்கள்ட்ட 1,200 படி இருக்குது. பெரிய வாகனங்களுக்கு உங்களுக்கு பெருசா தெரிய வராது. உங்கள் வாகனங்கள்ல மோட்டர் சைக்கிள், ஆட்டோ, மற்றது கார் அந்த மாதிரி வாகனங்களும் பாவிக்கலாம். இதுக்கு பாவிக்கிற நொசில்ஸ் எல்லாமே இருக்குது. டக்குன்னு போனாங்க இந்த மாதிரி சொல்லி பூட்டி கடகன் விளங்கப்படுத்தி எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டோம். வயர் கனெக்ஷன் கொடுத்து முன்னுக்கு வந்து நொசில்ஸ் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து பைக்கும் ரெடியாக கொண்டு விட்டாச்சு. ஓகே. இப்போ செய்து வந்து நீங்கள் பெப்பில தான் கட்டாயம் பூட்டணுமெண்டோ அல்லது உங்களுக்கு ஒரு வேகமான ப்ரெஷர் தண்ணி தான் பெறணுமெண்டோ அவசியம் இல்லை. நீங்களும் சாதாரணமாக இருக்கிற உங்களுக்கு பக்கெட் போட்டரில் போட்டு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஷர் எல்லாமே உங்களை பம்ப் பார்த்துக்கொள்ளும். அது தானே பம்ப் வந்து எடுத்து தண்ணியை ப்ரெஷராக கொடுக்கும். நார்மலாக இதை வாளிக்குள்ள போடுறோம், அது பிறகு பம்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. நல்ல ஃபாஸ்டாக வருது தானே. இதில் வந்து நைட் நல்ல நிறைய மண்ணுகள் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நல்ல ஃபோர்ஸாக காட்டுறீங்க. இதை முழுக்க அடிச்சு கழுவுது. இங்கே வேறு ஒன்றும் இல்லாமல் போதும். வீட்டை சர்வீஸ் போகிறது நாங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வாங்கக்கூடாது. அதான் வாங்கி கொண்டு வச்சு நல்லா இருக்கும் போல. இந்த உள்ள இருக்கிற மண்ணுகள் எல்லாம் அடிச்சு கொண்டு வர்றதுக்கு இந்த ரிம்மில் இருக்கிற மண்ணுகள் எல்லாமே எழுதி கொண்டு வருது. இதனால லைட்டா இது போசா வரும் இல்லோ, இந்த தூவி வர்ற மாதிரி மாத்தலாமோ? அதுக்கு மாத்தலாம். அதுக்கு ஒரு நோசில்ஸ் இருக்கு. முன்னுக்கு அந்த இது மாத்த போறோம். இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்று இப்படி ஒரு நோசில்ஸ், மற்றது இப்படி ஒரு டேங்க், மற்றது இப்படி ஒரு ரெட் நோசில். இது வந்து ஃபோர்ஸ் அடிச்சு கழுவுறதுக்கு. அடுத்தது வந்து அதாவது ஷெம்போ விட்டு கழுவுறதுக்கு. கார் வாஷ் விட்டுட்டு நீங்கள் நுரையா உங்களுக்கு வெளியில தள்ளி தரும். மூன்றாவது வந்து ஃபோர்ஸா அடிக்காம பெறவேலை அடிச்சு கழுவுறதுக்கு பாவிக்கிறது. இப்போ நாங்கள் இந்த நொப்பை போய் மாத்திரண்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு முன்னுக்கு உங்களுக்கு. இதில் ஒரு சின்ன லிவர் மாதிரி இருக்கு. இதை லைட்டாக உங்களுக்கு இழுக்கலாம். இந்த மாதிரி இழுத்து கொண்டு இதை வெளியில் எடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி திருப்பி இவரை வந்து இப்படி இழுத்து பிடிச்சு கொண்டு இதை உள்ளுக்கு விட்டு போட்டு மறுபடியும் விட்டீங்கன்னு சொன்னால் வந்து லொக் ஆயிடும். ஓகே ஓகேயா. இப்போ வந்து ஸ்ப்ரே அடிக்கும். ஓகே ஓகே. இது வந்து இந்த சம்பா பூசிட்டு அந்த கொடிகள் வந்து நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இந்த வந்து தம்ஸ்அப் வீடியோக்கு வந்ததில் பைக்கு முறை கழுவிட்டு போகலாம். ஓகே. இது பேரன் வீட்டில் வந்து உங்களுக்கு இப்போ கையால் வாளியால் தான் தண்ணி அள்ளி கழுவுறோம். இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமெண்டா வாங்கலாம். இது என்ன விலை வரும்? இந்த பிரைஸ் வந்து 6,500. 6,500. ஓகே. பேட்டரி இந்த வேணா அப்புறமா வாங்கிக்கலாம். தனியாக வாங்கிக்கலாம். 1,200 அப்படி பேட்டரி வாங்கிக்கலாம். இல்லாட்டி புல்லு ஓட்டுற மிஷின் வாங்குறீங்களா அதுல பேட்டரியும் இந்த பேட்டரியும் நீங்கள் மாத்தி சேம் ஆகி பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு ரீசார்ஜபிள் ப்ளோவர் ஒன்று பார்க்க போறோம். இப்போ நாங்கள் கழுவிட்டவே காய வைக்க போறோம். சேம் கம்பெனியா இருந்தால் அதே போல பேட்டரி சார்ஜர் உங்களுக்கு அது நேரத்தில் ஒரு இது கிடைக்கும். இது வந்து வயலன்ட் ஃபேன் சொல்றது. அதாவது காற்றை வந்து நல்ல வேகமா தள்ளக்கூடிய ஒரு ஆர்பிஎம் கூடின மோட்டரை சேர்ந்த ஒரு ஃபேன் உண்டு. இதுக்கும் அதே மாதிரி தான் பேட்டரியை சார்ஜ் பண்றோம். சார்ஜ் பண்ணி போட்டு போறோம். சரி நல்லா வரும். இது வாங்கோ எல்லாமே எல்லாம் ஆடு போல இல்ல இதுக்கு நொசல்ஸும் வராது. நீங்க தேவையான அப்புறம் நீங்க அடிஷனலா அட்டாச் பண்ணணும். இது நார்மலா நீங்க இந்த தண்ணி எழுத கழுவின பைக்கு குளிரும் பாவமெண்டா
ஓஸ் அதுலயே தெரியுது என்ன. ஓகே ஓகே. நிறைய பேர் கழிப்பட்டு கொண்டு வெயில்ல விடுறவ அதே நேரத்தில் கூட்டுறதுக்கும் பாவிக்கிறேன். இந்த மாதிரி கூட்டுறது பாருங்க. இப்போ மண்டபங்கள் அதில் சும்மா அப்படிக்க அந்த மேலோட்டமா தூசல் கஞ்சல் எடுக்கண்டா அந்த பேர்த்டே செய்து போட்டு அந்த இதுகள் ஸ்டிக்கர்களை தட்டக்க கொண்டு இவ்வளவு வேணே. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாகனங்களில் வந்து உங்களுக்கு கச்சான் கோதுல இருந்து அதுகள் எல்லா விதமான டஸ்ட்டும் இருக்கும். அந்த டஸ்ட்டோட தட்டுறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி பிடிச்சி விட்டா ஓகே ஈஸியாக தட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆஃபீஸுகளில் வந்து நம்ம பேர்த்டே கொண்டாடி அந்த இது அடிச்சிருப்பினா அதுலக்கெல்லாம் ஓகேயா இருக்குது. ஓகே என்ன விலை வரும்ண்ணா? இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. இதுவும் அதே சேம் தான். பேட்டரி நீங்கள் மாற்றி பாவிக்க. ஓகே அடுத்த இது பார்த்தீங்கன்னா கார் வெக்யூம், அதாவது கார் சரி உங்களோட சோஃபா சரி ஆஃபீஸ் டேபிள் அதில் பாவிக்கிறதுக்குரிய வெக்யூம் கிளீனர் சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். போர்ட்டபிளானது. இதுவும் அதே பேட்டரி பேக் கொண்டு வரும் உங்களுக்கு. ஓகே ஓகேயா. நீங்கள் பேட்டரி எதுவும் பிரச்சனைனா நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இங்கே வந்து தாராளமாக பேட்டரியை வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஓகே இப்போ நாங்கள் லைவாக செக் பண்ணி காட்ட போகிறோம் என்ன மாதிரி எவ்வளோ வேலை செய்யறாங்க. இங்கே பேப்பர் தொண்டு வச்சுக்கிறோம் வந்து எல்லாமே உள்ள வந்துட்டு இது எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் தனியாக வந்து போய் கலட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி கலட்டி கொள்ளலாம். கலட்டி இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் பெறாது. மிஷினுக்குள்ள இந்த ஃபில்டருக்குள்ள தான் இருக்கும். இந்த ஃபில்டர் மண் எல்லாமே இதுக்கெல்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதை மறுபடியும் வந்து கொட்டி போட்டு திருப்பி வந்து இதை நீங்கள் போஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஒன்று தான். இதை போஸ் பண்ணி போட்டு மறுபடியும் இந்த ஃபில்டரை இதுக்கு வச்சு போட்டு நீங்கள் மிஷினில் மாட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா மறுபடியும் பாவிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். அதே போல பாத்தீங்கன்னா இருந்த டஸ்ட்கள் இருந்தா அந்த ஒட்டி வச்சு எழுதக்கூடிய மெட்டதுகளில் பாவிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணா சோஃபா பெட் அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு இந்த அழுத்தம் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த பெட்டுகள் கார் சீட்டுகள் அந்த மாதிரி இருக்கு. மற்ற இடவழிகளுக்குள்ள மாட்டுப்பட்ட இடவழிகளுக்கு மாட்டுப்பட்ட எடுக்கணும்னு சொன்னா இதை கொழுவலாம். இதை கொழுவினீங்கன்னு சொன்னா அந்த காரண்ட உங்களோட கைவடிகள் இடவழிகள் அந்த மாதிரி இதற்கு பாதிக்கிறது. உதாரணமா இப்ப இந்த இதுக்கு இந்த இடவழிக்கு எடுக்கணும் என்றால் உள்ளுக்குள்ள போட்டு எடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா ப்ளோவரா அந்த காத்த வழியில தள்ளுற மாதிரியும் பாக்கலாம். இது வந்து காத்த உறிஞ்சி கொண்டு இருக்குது. காத்த வழியில தள்ளுற மாதிரியும் பாவிக்கலாம். அது அப்படின்னு பார்த்தா இந்த முன்னாடி அட்டாச்மெண்ட் இவ்வளவு கலட்டி வைக்கும். கலட்டி மெஷினை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்து வருது உங்களுக்கு. இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இந்த மிஷினுக்கு பின்பக்கத்துல போட்டுருவோம். பின்பக்கத்துல இந்த இடத்துல போட்டுருவோம். இந்த இடத்துல போட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா இது வந்து ஒரு ப்ளோவரா செயல்படும். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓகே ஓகே இதுவும் பாவிக்கலாம். ஃபுல்லா அந்த மண்ணெல்லாம் தள்ளி தருது. ஓகே ஓகே சரி சரியா. மல்டி யூஸ் மாதிரி இருக்க போதே நான் கடைசியா பார்த்தேன். இது என்ன விலை மாதிரி வரும்? இந்த விலை வந்து 3800 ரூபா. 3800 ரூபா. 3800 ரூபா. 3800 ரூபா. தேவையான ட்ரை பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு கேஜெட் உண்டு. நல்ல ஒரு இதா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜர் பம்ப். அதாவது வந்து வாகனங்களை வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயாவது போய்க்கல காத்து குறைஞ்சிட்டுண்டாலோ ஏதோ ஒரு இதுக்கு நீங்க வந்து காத்து அவசரத்துல வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கல அது காத்து எடுத்து இந்த மாதிரி தானே இருக்கும். பாத்தீங்கன்னா மிஷின் இந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வித் உங்களுக்கு மீட்டரும் இருக்கும். ஓகே ஓகே மீட்டரும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3 மீட்டர் நீளமான ஒரு பிளக் போட்டும் கிடைக்கும். இது வாகனங்களில் பாவிக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா பந்துக்கு காத்தடிக்கிறது, பலூனுக்கு காத்தடிக்கிறது அந்த மாதிரி நோசல்ஸும் வந்து உங்களுக்கு இதோட கிடைக்கும். வாங்குவது என்ன மாதிரி வேலை செய்யணும் சும்மா சாம்பிள் காட்சி பார்ப்போம். நாங்கள் ஃபேக்கா செய்யறோம்னு நீங்க நினைக்க கூடாதுக்காண்டி லைவா காட்டுறோம். காத்த திறந்து விடுறோம். ரிஸ்க் எடுக்கிறோம். பக்கத்துல கடை கொஞ்சம் தள்ளி தான் போகணும். இல்லாட்டினே தள்ளு ராசாதா. ஓகே அப்படியே திறந்து உண்மையில இறங்கிட்டு பார்ப்போம். ஆமாதுங்கோ இந்த காற்று நல்லா இறங்கிட்டு பாருங்க. ஓகே அடிப்பா மினி. ஓகே இப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஆட்டோ வந்து வச்சு நாங்கள் உங்களோட வாகனத்தில் இருந்தால் இந்த பிளக் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் யூஎஸ்பி கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களோட யூஎஸ்பி பவர் பேங்கில் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இது ஒரு வாகனத்தில் இருந்து இதுக்கு கரண்ட் எடுத்து போட்டு அடிப்போம். ஓகே இதில் மீட்டர்லாம் காட்டும். வேணே மீட்டர்லாம் காட்டும். இப்போ இவரை வந்து சில்ல சுத்துவோம். சரி ஓகே ஓகே இதில் வச்சு லொக் பண்ணணும். இதுக்கு இதை அமர்த்தி போட்டு இதை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் லொக் ஆகிடும்.
அதுக்கு பிறகு இந்த பின்னுக்கு சுவிட்ச் இருக்கும் இந்த வயர் வந்து வடிவாக கனெக்ட் பண்ணியிருக்கொண்டு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வயர் இதில் கனெக்ட் பண்ணுறது எல்லாம் ப்ளக் பண்ணியாச்சு நீ ஆன் பண்ணுற சுவிட்ச் இந்த இதில் இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ண மட்டும் சொன்னால் சரி இதில் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்குது மீட்டரில் உங்களுக்கு எவ்வளோ பிஎஸ்சி வருதுன்னு காட்டும் எவ்வளோ அடிக்கணும் முடிஞ்சதுக்கு 30 இன்னைக்கு 32 35 அடிக்கிறேன் 32 35 நாங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ன 10 வரைக்கும் ஓகே இப்போ அவசரத்துக்கு நாங்கள் உருட்டி கொண்டு போகிறதுக்கு பரவாயில்ல அப்படி ஒன்று இருந்தால் என்ன பைக்கில் போகிறவ வந்து அதுக்கு அந்த கன்வெர்ட்டரை கொண்டு போனால் தான் 25 வரைக்கும் 25 வரைக்கும் ஒரு நிமிஷம் தேவையில்லை நீங்கள் ஒரு பைக் தேவையில்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அடிச்சிடலாம் என்ன விலை வரும் என்ன அதெல்லாம் இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் 3200 3800 பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைன்லேயே பெற்றுக்கொள்ளலாம் தானே ஆமாம் 25 தாண்டிட்டு மீட்டர் பார்த்தீங்களா ஓகே 25 தாண்டி போய் கொண்டிருக்கேன் 35 காணுமே 9 காணுவோம் ஓகே நாங்கள் அந்த குத்தி பார்க்குறோம் நாங்கள் இல்லை 35 வரைக்கும் அடிச்சிருக்கோம் இப்போ வந்து அமர்த்தி பாருங்க நல்லா இருக்கு அந்த குத்தி பார்த்து வைப்ரேட் பண்ணு ஓகே அமர்த்தி காட்டுங்க இருக்கோம் எப்படி ஏறி இருந்ததை விட அமர்ந்தது இப்போ அமரையில் இருந்ததை விட கூட காற்று ஏற்றி கிடக்கு கிடக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வாகனங்கள் கார்கள் எல்லாத்துக்குமே வந்து காற்று போனால் ஃபில் பண்ணுறதுக்கு சுகமாக இருக்கும் ட்ரைவ் பண்ணி பாருங்க ஓகே அடுத்தது வந்து நெயில் கன் அதாவது வந்து ஆணி அடிக்கிறது பாவிக்கிற மெஷின் ஒன்று இந்த மாதிரி தான் வரும் கொடுக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் வந்து அதுக்கு செப்பரேட்டாக வரும் இந்த மாதிரி ஒரு நெயில்ஸ் வந்து தான் பாவிச்சு அடிச்சு இந்த நெயில்ஸ் மட்டும் தான் பாவிக்கலாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிற ஆணியை வந்து இதுக்கு பாவிக்கலாது இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி மருந்து மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் உங்களுக்கு வடிச்சு வந்து உங்களோட மதிலையோ இல்லை ஏதோ இடத்துல நீங்கள் ஆணி அடிக்கிறது இரும்புல ஓடி அடிக்கலாம் இரும்பு பட்டங்களில் ஓடி அடிக்கலாம் சீமெந்து கான்கிரீட் சுவரில் அடிக்கலாம் வேலி தூண் போடுறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் இருந்து வீட்டில் வந்து படங்கள் மாற்றம்னா நீங்கள் இதில் வச்சு உங்களுக்கு லெவல் பண்ணி அடிச்சுட்டு போடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்குள்ளே வச்சு போட்டு சிவரில் வச்சு பிடியே இதை அமர்த்துறது மட்டும் தான் வேலை அமர்த்திங்கன்னு சொன்னால் சிவரில் வரும் இப்போ அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டே இருக்கும் செஞ்சு காட்டு என்ன கூட தான் செய்து பாருங்க அது ஏற்கனவே நிறைய அடிச்சு கிடக்கு என்ன இது வாங்க வர அகலெல்லாம் பதிச்ச தடங்கள்லாம் இது எல்லாரும் செக் பண்ணி தான் நாங்கள் கொண்டு போவோம்னு சொல்லி கேட்டு முதலாவது தரம் போட்டு ஓகே ஓகே நாங்கள் கொஞ்சம் தூரம் நின்று கொண்டு இதெல்லாம் வெடிச்சல அந்த தெரிஞ்சு கிடக்கு அது விளிம்பில் அடிச்சு பயமா வர கிடக்கு மோட்டர் வெஹிக்கிள் அடிச்சு பார்க்க கூடாது பயமா வர கிடக்கு நீ வேற ஓகே இப்போ நாங்கள் இதை வச்சுட்டு அமர்த்தினா சரி ஒண்ணா 2000 மணி வரைக்கும் அமர்த்துவோம் 2000 மணி இது ஆள் இருக்குது அமர்த்தையில இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நாணி அடிச்சா உங்களுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த பிளாஸ்டிக் இருக்கும் இது எடுக்கணும்னு சொன்னால் இதை அமர்த்தி நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் வந்துடும் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஆணி உங்களுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆணி வந்து ஃபிட்டாக போடுறேன்டா இதெல்லாம் நிறைய அடிச்சிருக்குது நீங்கள் அப்படியே இடத்துல வந்து வாங்கி பாய்க்கூடிய மாதிரி இருக்குதுன்னு இது வந்து எங்களுக்கு வந்து ஆக்கள் வாங்க வராங்கலாம் நாங்கள் அடிச்சு பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லி கேட்குறேன் அப்போ தாங்களே வாங்கி தாங்களே அடிச்சுட்டு போன அடையாளங்களானது நான் இப்போ பில்டிங் ஓனருக்கு புதுசாக மதில் கட்டி கொடுக்க வேண்டியது இது ஒரு வருஷம் போனால் முழுக்க கிடக்க இருக்கு நம்ம பில்டிங் ஓனருக்கு நான் ஒரு மதில் ஒன்று புதுசாக கட்டி கொடுக்கறதா இருக்கிறேன் நான் ஓகே அடுத்தது சீலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 mm வந்து சீலர் இருக்குது இந்த வெளிநாட்டுக்கு பாஸ் அனுப்புகிறார்கள் அப்படியானாக்கள் வந்து நீங்கள் சிறுகை தொழில் செய்கிறார்கள் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்குரிய மிஷின் உள்ளூர் பத்தியில் செய்கிறார்கள் பேக் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 200 mm போட்டிருக்கும் வந்து அதாவது 20 சென்டிமீட்டர் நீளமான பொலித்தீன்களை நீங்கள் ஒட்டி கொள்ளக்கூடிய மிஷின் ஒன்று இது இந்த மாதிரி தான் மிஷின் வரும் உங்களுக்கு இதுமாக பெருசு கூட இருக்கா இதில் 300 mm பாருது 100 200 300 வரும் இப்போ எங்கள்கிட்ட இது இருக்கிறதால நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் போட்டு பாவிக்குது இதை கொண்டு நேரடியாக நீங்கள் கரண்டில் போடுறீங்க அதுக்கு பிறகு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் ஒரு மீட்டர் வந்து வரும் சரி சரியா இதில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ கூட பொலித்தீனை தடிப்பதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி போட்டு நீங்கள் எது ஸ்டெப்பில் ஓட்டுற மாதிரி இதுக்குள்ள வச்சு போட்டு லைட் எரிஞ்சு ஆஃப் ஆனிச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஓகே நீங்கள் ஒரு 3 செகண்டுக்கு ஒரு பேக் வந்து ஒட்டி கொள்ளலாம் நல்ல குவாலிட்டியான மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 3300 ஓகே ஓகே நீ இரவு நேரங்களில் டோர்ச்கள் தேடி கொண்டுவீங்க பாக்கெட் டோர்ச் வந்து எல்லாரும் விரும்பி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஓகே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபுல்லாக இரும்பில் வரும் அதே நேரத்தில் வந்து நல்ல வெளிச்சமாயும் இருக்கும் உங்களுக்கு ஓகே நாங்கள் இதில் ஒன் பண்ணுற பின்னுக்கு பட்டுருக்கேன்னு இல்லை பகலில் காட்டுறதால கொஞ்சம் இருக்கு கையில் காட்டுறவங்களை பாருங்க முன்னுக்கு எடுத்தால் ஜூம் ஆகக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது ஜூம் பண்ணலாம்
ஓகே இப்படி ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணலாம். என்ன விலை வரும் இது? இது வந்து 500 ரூபா கொடுக்குறோம். சும்மா நார்மலா அப்படியே கையில எப்படி பிடிச்சு கொண்டு போகலாம். ஈஸியா நீங்க பாக்கெட்ல வச்சுக்கணும் போகக்கூடிய மாதிரி ஒரு சின்ன சைஸ். நாங்க அப்படியே தூக்கி இப்படி போட்டு விட்டாலும் கிடக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ் ஒன்று கிடைக்கும். இந்த பாக்ஸே உங்களுக்கு ஒரு பெருமையான பாக்ஸ். அதான் வச்சு லாக் பண்ணக்கூடிய மாதிரி பாக்ஸுக்குள்ளேயே சார்ஜர் நீங்க வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி சார்ஜர் நகை வைக்கலாம். மோதிரங்கள் ஒரு 5-6 மோதிரங்கள் இருக்கு நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கோம். அவசரப்படாதீங்க. இதுல வந்து இப்படி தெரியுது. மற்ற இது பாருங்க எமர்ஜென்சி என்ற ஒரு போலீஸ்காரருக்கு நல்லா இருக்குது. ஃபிளாஷ் பண்ணி காட்டுறதுக்கு இப்படியான சைடு லைட்டும் இருக்கு. ஓகே ஓகே. இது 500 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வாரண்டிக்கு வர ஐகோட டோச் இருக்குது. ஓகே இது 6 மாசம் வாரண்டி கொடுப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து நீங்க வீட்டு துவைக்க பாவிக்கலாம். நிறைய காலமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து நல்ல குவாலிட்டியானது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சார்ஜர் பின்னும் கிடைக்கும். பின்னாலே இருக்குது. சார்ஜர் எல்லாம் தனியா போட்டு பாவிக்கலாம். ஓகே இந்த மாதிரி சார்ஜர் வரும். அதே போல முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன் ஃபிளாஷ் லைட் இருக்குது. அதே போல கரையில வந்து இந்த கரண்ட் நின்னுட்டா அப்படி நிப்பாட்டி வச்சு விட்டா வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி. இது என்ன விலை வரும்? இது வந்து 1200 ரூபாய். இதுக்கும் 6 மாத வாரண்டி இருக்குது. உங்களுக்கு கூட காது குறைஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு மேல வந்து ஏற்கனவே பாவிச்சாக்கள் ரிவ்யூவால தான் இன்றைக்கும் இந்த டோச் வந்து நாங்கள் வித்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டோச் வந்து பாவிச்சாக்கள் தெரிஞ்சிருக்கும். பாவிச்சாக்கள் கமெண்ட்ல சொல்லி போட போனாலும் நல்லது. ஓகே கரண்ட் கேட்க இந்த எமர்ஜென்சிக்கு இப்படி வச்சுலாம் பாவிக்க நல்ல ஒரு யூஸா இருக்குமே. ஓகே அடுத்தது கொஞ்சம் பெரிய லைட் வந்து பார்க்க போறோம். இது வந்து எக்கோ ஸ்டாண்டர்ட் லைட் உண்டு. ஓகே இது வந்து ஜூம் பண்ணி தான் கூடிய இது வந்து ஜூம் பண்ணி பாவிக்கக்கூடிய லைட் உண்டு. நல்ல ஒரு பாரோட வருது. பேட்டரி குவாலிட்டி கார்டு இது பேட்டரி மாதிரி இருக்குது. ஓகே இப்போ வந்து ஒரு லைட்டை போட்டு பார்ப்போம். ஃபோக்கஸ் இரவாண்டாங்களா இன்னும் நல்ல இதாக தெரியும். லைட்டுகள் இரவுல போடணும். கையில் முதல் காட்டு அந்த சின்ன காட்டு நம்ம கஞ்சி நிலத்தில் பார்க்கவே எங்களுக்கு பெருசாக தெரியுது. நீங்கள் ஜூம் பண்ணியும் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பனமரத்தில் நிற்கிறான்னு பார்க்குறாங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி இப்படி லைட்டாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பெர்சன்டேஜ் மீட்டர் இருக்குது. எவ்வளோ பேட்டரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த பெர்சன்டேஜ் வந்து காட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி மெட்ட பக்கம் திருப்பி நீங்கள் சொன்னால் இதுന്റെ சார்ஜ் போடுற இடம் இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி இதில் வந்து உங்களோட ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு யூஎஸ்பி அவுட்டும் இதுக்கு இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்லது. எமர்ஜென்சிக்கு நீங்கள் கூட ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் போகிற நேரத்தில் நாங்கள் லைட்டாக சின்ன கொஞ்சமாக தேவையான நேரம் பாவிக்கலாம். பட் வந்து இந்த பேட்டரியும் ரிமூவ் நீங்கள் கலட்டி மாற்றிக்கலாம். ஓகே பின்னால் கலட்டி பார்க்கலாம். பேட்டரி எக்ஸ்ட்ராவே இருக்குங்கள்ட்ட தேவையான எடுத்துக்கொள்ளாமல் 750 ரூபா இந்த பேட்டரி. நாங்கள் பழமையாக அந்த பெரிய டோச்சுகள் பாய்ப்போம். அதை மேலே ரிமூவ் பண்ணிட்டு போடக்கூடிய பெரிய சைஸ் பேட்டரி வரும். இது தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாம எங்கள்கிட்ட 750 ரூபா. 750 ரூபா. டோச் ஃபுல்லாக அலுமினியம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாஸ்டிக் இல்லை. இது ஃபுல்லாக அலுமினியம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்கள் தண்ணீர் மேலே பட்டாலும் உங்களுக்கு கொண்டு ஆகாத மாதிரி தான். இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஓவரிங் எல்லாம் போட்டு தான் சீல் பண்ணி தான் உங்களுக்கு பேர் இந்த இடம். இரவுல வந்து தனியாக பிடிச்சி கொண்டு வரீங்க. கல்லன் வந்து கேம கேட்டால் லைட்டாக டொக்கண்டு போடக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஓகே ஒரு பேட்டரி தான். எத்தனை வோல்ட்? 3.7 வோல்டேஜில் வரும். ஓகே என்ன விலை வரும்? இது இந்த பிரச்சனை 4000 ரூபா. 4000 ரூபா. நல்ல ஒரு ஹெவியா கொஞ்சம் அதுல பார்க்க நார்மல் டோச்சுகள் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் நல்ல ஹெவியாகவும் இருக்குது. நீங்க இது பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கோ ஸ்டாண்டர்ட் சர்ச் லைட்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இது அந்த ஒரு ஒழுங்கையில பிடிச்சா ஒழுங்கா ஃபுல்லா பிரைட்டா தெரியும். ஃபுல்லா பிரைட்டா தெரியும். அதே மாதிரி ஒரு இரும்பு டோச் ஒன்று தான் இதுவும். ஓகே ஓகே. இதுக்கு உங்களுக்கு சார்ஜர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி யூஎஸ்பி சார்ஜர். ஸ்டீல் தான். ஸ்டீல் சத்தம் கேட்குது. ஓகே இதுல சுவிட்ச் எது? ஒன் ஆயிட்டு. ஓகே இது மேலே அப்படி இது ஸ்பொட்டா கார்டு தானே? இது வந்து ஜூம் பண்ணி கொள்ள இயலாது. இது இப்படியே வந்து ஸ்பொட்டா பாவிக்கிறது. ஓகே ஓகே அதான் இழுத்து பார்த்துறேன். ஜூம் பண்ணலாம் வந்து மேலே ஒரு சுவிட்ச் இருக்குது. அது என்ன சுவிட்ச் இருக்குது? ஆனால் இது என்ன எனக்கு முழங்கையில் அதான் நான் பார்க்குறேன். டைப் சி அது மேலே. ஓகே இது மோட் மாடல். இது அந்த இது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு. ஓகே ஆனால் இப்போ இது ஸ்பொட்டா தெரியுதா? நான் இப்போ இந்த வெளியில் ரவுண்ட் தெரியுது. இங்கே வெளியில ரவுண்ட் ஒன்று தெரியுது. இருட்டுக்கு தான் வடிவாக தெரியும். இப்போ நாங்கள் அந்த ஸ்பொட் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு. நீங்கள் அப்படி பாய்க்கூடிய மாதிரி இருக்கு. இது மாற்றலாம். இப்படி இது ஃபுல்லாக தெரிகிறது. இங்கே இப்போ பாருங்க இது ஃபுல்லாக தெரிகிறது. இது வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் குறையுது. இது வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறது இப்படி. ஓகே இது வந்து சார்ஜும் போடலாம். சார்ஜும் போடலாம். டைப் சி சார்ஜர் வரும். நீங்கள் மொபைல் சார்ஜரே யூஸ் பண்ணி இது போலாம். இதுவும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டீல்ல கிடைக்கிறது. ஓகே ஓகே இது செக்யூரிட்டி கார்டு இல்ல இது வயல் வேலியல் அந்த மாதிரி அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்படி கப்பிச்சு கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பில் வந்து பாத்தீங்கன்னா 4300 ரூபாய். இதுக்கு 6 மாத வாரண்டி. 6 மாத வாரண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான இயர்பட்ஸ் இருக்குது. இது வந்து 2700 ரூபாய். 2700 ரூபாய். மற்றது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். கருப்பு கலர் என்ன?
ஓ மற்ற வந்து நெக் பேண்ட் மாடலே ஓப்பன் இயர் இருக்குது, காதுக்குள்ள வைக்காம வெளியில வச்சு விடுறது. ஓகே ஓகே. இது வந்து 1850 ரூபா. 1850 ரூபா. மற்றது பிஜேபி இருக்குது 40 மணித்தியாலத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் பை டைம் நிற்கக்கூடியது. ஓகே. கூட நேரம் பாவிக்கணும் மட்டும் அப்படி அரை மணி 2500 ரூபா. 2500 ரூபா. மற்றது பார்த்தீங்கன்னா நல்ல பேஸுக்குரிய நெக் பேண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1850 ரூபா. 1800. இது இந்த மாதிரி புதுசாக நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருக்கணும். அதாவது இது உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறோம். தேவையாண்டா இதில் ஃபங்க்ஷன் ஒன்று வந்துருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி ஓன் ஆஃப் பட்டன் வந்து இல்லை. இதுக்கு ஓன் ஆஃப் பட்டன் வந்து இந்த இடங்களில் ஓன் ஆஃப் பட்டன் இல்லை. ஓன் ஆஃப் பட்டன் இந்த மேக்னெட்டில் வச்சுக்கிறேன். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கனெக்ட் ஆயிடும், ஓன் ஆகி வேலை செய்யும். நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓஃப் பண்ணுறேன்னு சொன்னால் மறுபடியும் கொண்டு இதை வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது. மற்றது வைப்ரேஷனும் மோட்டரும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த பாட்டுகள் ஹெப்டிக் சவுண்ட் அந்த ஃபீல் பண்ணிக்கல உங்களுக்கு வந்து நல்ல பிரியோசனமாக இருக்கும். என்ன விலை வரும்? இதில் விலை வந்து 1850 ரூபா. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு இது உண்டு. இதில் நாங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் தானே? ஆன்லைன்லேயும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆஃப்லைனில் எங்களை வந்து நேரடியாகவும் கடையில் எடுத்துக்கொள்ளலாம். C-type சார்ஜர் கேபிள், சார்ஜர் கேபிள் மாதிரி நல்ல நெக் பேண்ட். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து ஸ்டாண்டில் கொஞ்சம் வச்சுக்கிறோம். என்ன அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். எல்லாமே மெட்டல் தான் இருக்குது. பிளாஸ்டிக் நிறைய பேர் கூட இது அது அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால மெட்டல் ஸ்டாண்ட் நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஃபீல் ஒன்று நல்ல டிக் டிக் டிக். நாங்கள் தெங்கனாயிலே தான் சுற்றி சுற்றியே வள ஆகி போடுறோம். அடுத்து எங்களோட லோடுன்றாங்கிறது ஜோவா டிரான்ஸ்போர்ட் வந்து ஒன்று இருக்குது. இப்படித்தான் லோடு லொரியும் பாருது. ஏற்கனவே நிறைய லோடு எடுத்து வச்சுக்கிறோம். அதை விட புதுசாக அப்படின்னா காட்டி கொண்டு வருது நம்மளப்பா. ஓகே, இப்படி வந்து ஒரு முறையே புதுசு புதுசாக வந்து கொண்டு நாங்கள் இப்போ காட்டாத சாமான்கள் நிறைய புதுசாக வந்துருக்கு. புதுசாக வரைக்கும் காட்டுவோம் நாங்கள். இது என்ன விலை வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் வர ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் விலை வந்து 450 ரூபா. இது வந்து நீங்கள் நார்மலாக மொபைல் அதுக்கு பாவிச்சு கொள்ளலாம். அதே போல் டேப்லெட்டுக்கு பாவிக்கிற டெப்பதுக்கு பாவிக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஸ்டீலில் தான் பெறும். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 ரூபா. இதுக்கு உங்களுக்கு ஒரு அலன்கியும் ஒரு சாவி மாதிரி ஐட்டமும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஓகே, அதே ஸ்டாண்ட்லேயே பெரிய சைஸ். அதே மெட்டல் என்ன? ஃபுல்லாக ஸ்டீல் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். டேபிளில் வச்சு நீங்கள் பெரிய டேப் அதில் வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி வச்சுட்டு பாய்ச்சு. மற்றது வந்து உங்களுக்கு லேப்டாப்புக்குரிய ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே, இங்கே இதை மாதிரி தான் பெற போகுது. இதில் வந்து வந்துருக்குது. அதே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இது என்ன மாதிரி வேறு லேப்டாப்புக்குரியது? இது லேப்டாப்புக்குரிய அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட். நீங்கள் எல்லா சைஸ் லேப்டாப்புக்கும் தேவையான அளவு எடுத்து போட்டு வைக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ட்ராவல் பண்ணிக்கிறேன் நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போய் பாவிக்கலாம். ஒரு ஆஃபீஸுக்கு சரி கொண்டு போகிறதுன்றாலும் ஈஸியாக நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. என்ன மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கு? இது இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸ் அட்ஜஸ்டபிளில் வச்சுக்கோங்க. சரி சரி. இந்த மாதிரி இல்லை தேவையான இடத்துல நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். சதுஞ்சோர மாதிரி இருக்கு. அதுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு போட்டு இதை பாவிக்கலாம். இப்படி ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே மேடம். இது லெந்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெந்தையும் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விலை வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 1250 ரூபா. 1250. இது வந்து கீழே வெண்டிலேஷன் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து நீங்கள் இப்படியான ஒன்றை பாவிச்சுக்கொள்ள ஈஸியாக இருக்கும். ஓகே, நாங்கள் சுட சுட அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வாகனம் கூட வெளிக்கிடையில் இருக்கிறாங்க. ஜோஹா டிரான்ஸ்போர்ட் தான் எங்களோட வளமான டிரான்ஸ்போர்ட். ஜோஹா டிரான்ஸ்போர்ட்லேருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டி வந்துருக்குது. ஜோஹா டிரான்ஸ்போர்ட்டுக்கு விளம்பரம் இல்லை, வளமையாக எங்களுக்கு நல்ல மாதிரி செஞ்சு தருவேன். ஜோஹா டிரான்ஸ்போர்ட், டிகே டிரான்ஸ்போர்ட், பிரகாஷ் டிரான்ஸ்போர்ட் எல்லாரும் எங்களோட டிரான்ஸ்போர்ட் தான். ஓகே, வளமையாகவே எங்களுக்கு நல்ல குறைஞ்ச விலையெல்லாம் செஞ்சு தரேன் எல்லாரும். ரெகுலர் கஸ்டமர். என்ன நிறைய வந்துட குறையுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். இது வந்து நாங்கள் ஒவ்வொருக்காண்டி தான் நடத்துனாங்க. இந்த ஸ்பீக்கர் ஓகே 200 ரூபா ஒவ்வொரு போடுறதுக்காக அது உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைச்சிட்டு 21 வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து உள்ள சார்ஜர் கேபிள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பென் ட்ரைவ் மெமரி கார்டு எல்லாம் போடக்கூடிய மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, பிடிக்கக்கூடிய ஹேண்டில் இருக்கும். சவுண்டும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு லைட் மீடியக்கூடிய ஒரு அளவான ஒரு ஸ்பீக்கர் உண்டு. சின்ன ஸ்பீக்கர் ஒரு அளவான ஸ்பீக்கர் ஒன்று உங்களுக்கு. இந்த விலை பார்த்தீங்கன்னா 800 ரூபா. அதாவது வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் கரண்ட் யூடியூப்பை பார்த்துட்டு வரோம்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டால் தான் இது நாங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் மூணுலேயே வந்து போடுவேன். அது ஃபேஸ்புக்கில் தனியாக வெட்டி போடுவேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்தீங்க என்றால் 800 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரெகுலர் ப்ரைஸ் வந்து நாங்கள் நார்மலாக வந்து 1200 ரூபா வரைக்கும் இந்த விலை வந்து போகிறது. இந்த யூடியூப் சேனலுக்காக வந்து ஸ்பெஷலான ப்ரைஸ் வந்து தரோம். 100 பீஸ் எங்கள்கிட்ட இருக்குது. 100 பீஸும் வந்து உங்களுக்கு 800 ரூபாய்க்கே நாங்கள் கொடுக்க போகிறோம். வீடியோ நல்லா ஓடியதுக்கு நிறைய பேர் வாங்க என்ன பண்ணா முடிஞ்ச பிறகு என்னையும் பேசக்கூடாது, அண்ணாவையும் பேசக்கூடாது. உங்களுக்கு எடுத்து தருவோம். அதுக்கு ஒரு நாள் வரைக்கும் எடுக்கும்.
இருக்கும் எங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஷிப்பிங்ல எடுக்கிறதுக்கு. வந்து இதென்ன ஒண்ணுமே. அதனால வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். 100 ஸ்பீக்கர் இப்போதைக்கு இருக்குது. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து லைவா ஸ்பீக்கர் வந்து எவ்வளவு உள்ள இருக்குன்னு கீழே இருக்க தள்ளி விழுத்தி கொட்டி காட்டினா தான் ஒரு திருப்தியா இருக்கு. தாராளமா இருக்குது. ஆனா டப்புன்னு முடிஞ்சிட்டா எங்களுக்கு கூடாது. வேலைக்கு வாங்க, வேலைக்கு வந்து வாங்கலாம். ஒன்று வந்து 800 ரூபாய்க்கு நீங்கள் பெற்று கொள்ள மாதிரி இருக்கு. இதங்கட 3-in-1 கேபிள் பவர் பேங்க் இப்போ இருக்கு. ஓகே. அதாவது இது வந்து யூஎஸ்பி வந்து நீங்கள் உங்களோட பவர் பேங்க்ல கொள்வீங்கன்னா எங்களோட ஐபோனுக்கு டைப் சி மைக்ரோ மூன்றும் வந்து சேர்ந்து வரக்கூடிய மாதிரியான கேபிள். ஓகே ஓகே. அதே மாதிரி அடுத்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டைப் சி கேபிள். ஓகே. டைப் சிக்கு வர பவர் பேங்க் கேபிள், சின்ன சைஸ் கேபிள். ഇതിന്റെ വില பாத்தீங்கன்னா 350 ரூபாயும் ഇതിന്റെ விலை பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கும் வரும். 500 ரூபாய்க்கு. ஓகே. எல்லாமே சுட சுட வந்த பொருட்கள். அடுத்து ஒரு பெரிய வெட்டி நிமித்தி போட்டு வெட்டுவோமா? பெரிய ஸ்பீக்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஸ்பீக்கர் இந்த மாதிரி வரும். அதுலயே பெருசு என்ன? அதுலயே பெருசு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா இதுக்கு ஒரு வயர் மைக்கும் கிடைக்கும். அதுவும் சேர்ந்து வருது என்ன? இந்த மாதிரி ஒரு மைக் ஒன்று கிடைக்கும் இதோட. ஓகே. இந்த அதுக்கு மைக்கக்கூடிய வயர். மற்றது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், அதுக்குரிய சார்ஜரும் இருக்கும். இதுவும் சேம் அதே கம்பெனியுடைய ஸ்பீக்கர் தான். மைக் எப்படி குத்தி விட்டா சரியாகுமா? ஹலோ, நீங்கள் வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா வாங்கக்கூடிய வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு இதுல வந்து மெமரி கார்டு போட்டு கொள்ளலாம், யூஎஸ்பி போட்டுக்கலாம், சார்ஜர் இருக்குது. அதே மாதிரி மைக் அடிக்கிறதுக்குரிய போட்டும் இருக்கு. இதோட வயர் மைக் வரும். தேவையான நீங்க வயர்லெஸ் மைக்கும் இதுக்கு வந்து பாவிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இந்த வயர்லெஸ் பின் இதுல கொலகி போட்டு நீங்க பாவிச்சு கொள்ளலாம். என்ன விலை வந்து பாத்தீங்கன்னா 3300 ரூபாய். 3300 ரூபாய். இங்க வந்து ஒரு தாராளமா ஒரு ஸ்டாக் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா பார்த்து பெரிய மாதிரி இருக்கு. அடுத்த 4வது பார்சல். கேபிள்கள் வந்துட்டாங்க. அப்பா, இது வந்து கேபிள்னு சொல்லிடா. இது ஒரு மாலை மாதிரி போட்டு கொண்டு போகிறது நல்லா இருக்கும். நான் இப்படி தூக்கி இப்படி போட்டா சரி. சரி. இது ஒரு மல்டி கேபிள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது மற்ற இதில் ஸ்பெஷல் என்ன சொல்லிச்சுன்னா இது லைட் எரியும். இந்த கேபிள் ஃபுல்லாகவே லைட் எரியும். போட்டு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பக்கத்து கடையில் வாடகை எடுத்து வந்து நிற்கிறேன். லைட் இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த கலர் வெளிச்சம் தெரியுது பாருங்கோ. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க இரவுல வந்து இப்ப சார்ஜ் போட்டு முன்னுக்கு வச்சுட்டு போனா அப்படி நீளமா தெரிஞ்சு. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல. இருந்தாலும் நீங்க வடிவுக்கு பாவிக்கிறா வாகனங்கள் எல்லாமே இதை கூடுதலா பாவிக்கணும். உதாரணமா வந்து இப்ப நாங்க இதுல வந்து மொத்தமா இப்ப தனியா பவர் பேங்க்ண்டா ஒரு 3 ஃபோன் 2 ஃபோன் தான் பாவிக்கலாம். இப்படி கேபிள குத்திட்டோம்னா மொத்தம் வந்து இதுலயே 6 போடலாம் போல. சார்ஜர் வீதம் வந்து மாறுபடும். ஆமா. மற்றது இதுல வெள்ளை வந்து மல்டி கலரா இருக்கும். வெள்ளையும் வடிவா இருக்கும். ஓகே. இது நல்லா இருக்கு. இது சிவப்பு நீல தனியா இருந்தது மல்டி கலர். இது மல்டி கலர். இந்த வெள்ளை கலர் கேபிள் வந்து மல்டியா இருக்கும் உங்களுக்கு பாக்குறது. ஓகே. நல்ல வடிவாயம். என்ன விலை வரும் இந்த கேபிள்? இது எல்லாமே 450 ரூபா ஆஃபர் கொடுக்குறோம். கரண்ட் யூடியூப் சேனலுக்காக மட்டும் எல்லா கேபிளும் வந்து இப்போ புதுசாக வந்து சாமான் எல்லாம் ஆஃபர்ல கொடுக்க போறோம். 450 ரூபா இந்த கேபிள். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கம்பெனியோட ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து வயர்லெஸ் ஸ்பீக்கர் வந்து இதுக்கு. இந்த வயர் ஸ்பீக்கர் பாவிக்க கஷ்டம் இல்லது வசதி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வயர்லெஸ் ஸ்பீக்கராக பாவிக்கலாம். இந்த மாதிரி ஓன் பண்ணி எனக்கு ஓன் ஆகும். பேட்டரி போடணும். இதுக்கு பேட்டரி போடணும். அதான் பார்த்துறாங்க. இங்கே கலட்டிட்டு பேட்டரி பார்க்கணும். ஓகே. அதுக்குரிய செட்டப் தான். நாங்கள் 2 பேட்டரி போட்டால் ஓகே. எங்களுக்கு வந்து போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு இதை வயரெல்லாம் கொடுத்த தேவையில்ல. வயர்லெஸில் பாவிக்கலாம். ஹலோ 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 ஹலோ. ஓகே. நீங்கள் தாம்சம் எல்லாம் வாங்கலாம். சொல்றேன். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பென்ட்ரைவ் மெமரி கார்டும் நீங்கள் அடிச்சு கொள்ளலாம். இதோட உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் மைக்கும் கிடைக்கும். சின்ன நீங்கள் பேச்சு போட்டி பாடி பழகுற அப்படியானதுக்கு வந்து வயர்லெஸ் மைக் வரதுக்கு பொறுமையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரைஸ் வந்து 5300 ரூபா. 5300. ஓகே. ஓகே. அடுத்த மாதம் என்னென்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கயர் கம்பெனியாக டேப் வந்து இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டேப் தான். டேப். ஓகே. வயரிங்கு பாவிக்கிற டேப். இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான டேப். வாகன வயரிங் அதுக்கு எல்லாம் இங்கே இதைத்தான் விரும்பி பாவிப்பினோம். கயர் எக்கோஸ்டார் 2 வந்து நல்ல குவாலிட்டி. எங்களோட 2 விதமான டேப்புமே இருக்குது. இது இந்த ப்ரைஸ் 150 ரூபா ஒரு சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் வரும். நீங்கள் லொட்டா வாங்குறதுலாம் வாங்கிக்கொள்ளலாம் தானே? லொட்டா வாங்கிக்கொள்ளலாம். 30க்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் இருக்குது. ஓகே.
தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி எங்கால வந்தோம்னா அடுத்தது ஒரு பெருசா இருக்குது. இவர் புறப்பையால பேக் பண்ணியிருக்கிறார். இங்க இருக்கிறார். வேற மட்டும் தான் வேணும். அடுத்தது இது என்ன வித்தியாசம் வந்து செயின் ஷோ வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்தி காட்டினாங்க. அது பார்சல் வந்திருக்கு. பார்சலா வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாவே செயின் ஷோ தான் இருக்குது. 6500 ரூபா சொன்னீங்கண்ணே. ஆமா. ஓகே, நீங்கள் அதுவும் வந்து பெற்றுக்கலாம். உங்களுக்கு லைவாக ஸ்டாக்கும் காட்டிட்டோம். வந்து கீழே வந்து அந்த இதில் கட்டினது வந்து எங்களுக்கு இதாக தான் இருக்கும், அதாவது செயின் ஷோவாக தான் இருக்கும். ஓகே, வித்தியாசமான பேக்கிங் ஆகிறாங்க. இவர் யாரப்பா? ஒரு மசாஜர் என்ன நெக் மசாஜர் உண்டு, ஷோல்டருக்கு பாவிக்கிற மசாஜர் உண்டு. ஓகே, லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இதில் பிரிச்சு உடனே இப்போ எங்களுக்கு என்ன இதான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்குது. ஓகே, இது சார்ஜ் பண்ணி பாவிக்கிறேன். ஒரு டைப் சி சார்ஜர் இருக்குது. டைப் சி சார்ஜர் ஒன்று இருக்குது. நீங்கள் கழுத்தில் போட்டு நோ 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 இது எல்லாரும் இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. இந்த கழுத்தை பிடிச்ச அமர்த்தி மசாஜ் வந்து கழுத்தை பிடிச்ச அமர்த்தி மசாஜ் செய்யற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஃபோன் பண்ற பட்டன் எல்லாம் இங்க இருக்குது. ஃபோன் பண்ணுங்க. தொடங்கிட்டேன். இது கையால பிடிச்ச அமர்த்துற போலே ஒரு ஃபீலிங் கொண்டு கொடுக்குறேன். அப்படிதான். அப்படியே வர சொர்க்கமா இருக்கு. நெரிச்சு நல்லா இருக்கு. இந்த பாருங்க, நல்லா செஞ்சு இந்த பக்கம் அப்படியே நல்ல சொர்க்கமா இது கழுத்து பிடிச்சி விடணும்ன்றாக்கள், கழுத்து நெரிச்சு விடணும்ன்றாக்கள். இப்படியானதை பாதி பாருங்க, வித்தியாசமா இருக்கு. கழுத்து பிடிப்பு இருக்கிறாக்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு கை மாதிரி ஷேப்ல இருக்குது. முதுகில கழுத்துக்கு மட்டும் நாங்க பாய்க்க மாட்டோம். பாத்தீங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மேல் பக்கங்கள் அது முதுகுக்கு அந்த பின் சின்ன இது முதுகுக்கு கை எப்படி பிடிச்ச பெரிய கீழே அமர்த்துற மாதிரி நாங்க இழுக்கி ஃபிட் பண்ணி விட்டோம்னா சரி, நாங்க சும்மா வச்சுக்கிறோம். கை மாதிரி சிட்டப் செய்திக்கிறோம். என்ன விலை வருமாண்ணா? இந்த விலை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சரியா வரையில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த விலை ஒரு 6500 7500 ரூபா கிட்ட வர நினைக்கிறேன். குறைச்சி சாம்பிள் போட்டிருக்கணும். போன் அடிச்சுக்கணுங்க வெளியே. இதுல இன்னொன்று இருக்குது. இப்ப ரொட்டேட்ல மசாஜ் பண்ணலாம். இது இப்படி இந்த பக்கம் சுட்டுது. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல நாங்க அதெல்லாம் அந்த இதே இருக்குது. இது மேலக்குள்ள இது ஃபாஸ்டா மேலக்குள்ள இப்படி வருது, இப்படியும் வருது. இந்த ஐஆர் இருக்குது. ஐஆர் உங்களுக்கு தெரப்பிக்கு மாதிரி சின்ன சூடு வர மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப புதுசா வந்தாலே இதெல்லாம் அந்த சார்ஜ் போடுறேன். ஆமா, இது சார்ஜ் போடுறேன். ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப் மசாஜர். அதாவது வந்து ஸ்கல்ப் மசாஜர் வந்து உங்களோட தலைக்கு பாவிக்கிறது. இதுவும் அதே போல் தான் சார்ஜ் பண்ணி பாவிக்கிற மாடல் உண்டு. கேபிள் மேலே இது வந்து இவர் ஷோல்டர்ஸுக்கும் பாவிச்சிருக்கிறாராம், சொல்றாரு கையலுக்கும் பாவிக்கிறான். இது வந்து இதுல சார்ஜ் போடுற இடம் கொண்டு வரும். சார்ஜ் போட்டு பாவிக்கிறது. இதை அமர்த்தி நீங்க சொன்னா ஓனாகும். தலைக்கு பாவிக்கும். 4 கால் தலைக்கு பிடிக்க நல்லா இருக்கும். அதாவது ஆயில் பண்ணி போட்டு ஏதாவது மசாஜிங் ஆயில் இருந்து பண்ணி போட்டு பிடிச்சிங்கன்னா தலைக்கு ஒரு ஆள் கை வச்சு பிடிச்சி விடுறது போலயே ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கைக்கும் வந்து பாவிக்கலாம். கையும் ஒரு ஆள் பிடிச்சி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மசாஜர் இருக்குது. தேவையான எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிரைஸ் வந்து 2800 ரூபா. 2800 ரூபா. இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. வச்சு விட்டா ஆமா மாதிரி ஓடுது. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இந்த சொல்லணும் நாமே கவுட்டு போட்டுருவோம். கவுட்டு விட்டாச்சு. அடுத்தது வந்து மீமோ மசாஜர், சின்ன சைஸ் மசாஜர். இது வந்து பாத்தீங்கன்னா விலை குறைவு 600 ரூபா. நீங்க சார்ஜரை டிரெக்டா கொடுத்து போட்டு பாவிக்கிறேன் நேரடியா. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள வந்து 3 AAA பேட்டரியை போட்டுட்டு நீங்க தேவையான ட்ராவலிங் டைம்ல கொண்டு போய் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேரடியா கொடுத்து பாவிக்கலாம். இதுல விலை 600 ரூபா. சின்ன மசாஜர் உண்டு. இதுக்கு தலைக்கு ஹெட் ஷோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே காமனா பாவிக்கக்கூடிய மசாஜர். எல்லாரும் வந்து டோச்சில் பார்த்து கொண்ட வரிசையில வந்து பட்டன் பால் டோச் வந்துருக்குது. இந்த மாதிரி தான் பட்டன் பால் வந்து சொல்றது. ஆனா எனக்கு அது வடிவான தெரியாது. நல்ல வித்தியாசம். போலீஸ் வந்து வச்சுக்கிறது லத்தி மாதிரி. போலீஸ் வச்சுக்கிற லத்தி மாதிரி. அந்த அடிப்பாங்க போல் அடிக்க. சரி, ஆனா இது இந்த மாதிரி வரும். சார்ஜ் பண்ணி பாவிக்கிறதுக்குரிய பேட்டரி இருக்கு உங்களுக்கு. இதை போட்டுட்டு நீங்க இதை பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். மற்றது இதை கலட்டி போட்டு பேட்டரியை போட்டு பார்க்கலாம்.
கரக்கண்டா கலண்டு இதுவும் ஃபுல்லாக ஸ்டீல் தான் பாடி பிளாஸ்டிக் இல்லை போட்டி போட்டு மேலே வரட்டும் நினைக்கிறேன் மாறி கலட்டிட்டு கரக்கண்ட பூட்டி போட்டு நாங்கள் சவுண்ட் எஃபெக்டை வந்து இதுலயே கொடுத்துட்டா சோழி இல்லை இங்கால திருப்பி கலட்டிட்டா உள்ள வர்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பேட்டரி 3 போட்டு நீங்கள் தனியாக பேட்டரி போட்டு பாவிக்கிறதுக்குரிய சொக்கெட்டும் பெறுது அப்படி இல்லைன்னா தனியாக வந்து சார்ஜர் பேட்டரி போட்டு பாவிக்கலாம் சார்ஜ் இல்லாத பேட்டரிக்கும் பாவிக்கலாம் ரெண்டுக்குமே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது சார்ஜர் பேட்டரியை வந்து இதுக்கு போட்டு பார்ப்போம் இதுக்கு சுவிட்ச் வந்து பின்னால் இருக்கு நினைக்கிறேன் அப்படியே இன்னைக்கே இருக்கும் இதில் இருக்கு சுவிட்ச் பாப்போம் இதில் பாப்போமா மோடு இருக்கா இதில் மோடு ஒன்றும் இல்லை போல மூணு பேர் இல்லை ஓஃபோ நோமல் இருக்கும் இதில் சூமாவும் சூமின் அப்படி ஒன்றும் இல்லையா அப்படி இல்லை இது நேரே எப்படி பாவிக்கலாம் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டோர்ச்சா பாவிக்கலாம் அப்படி இல்லை ரிஸ்கான ஜாப்ல நீங்கள் வாட்ச்மேன் ஜாப்ல நிற்கிறீங்கன்னா ஒரு டோர்ச்சோட சேர்த்து ஒரு தடியாகவும் நீங்கள் பாவிக்கலாம் டங்கு சொன்ன வேறு அதுதான் மெயினாக செக்யூரிட்டி கார்டு தான் மெயினாக டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களோட பாதுகாப்பு நீங்கள் வச்சுக்கொள்றதுக்கு இதை இப்படியான பாவிக்கலாம் ஒரு தடி மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஸ்டீல் இரும்பு ஸ்ட்ராங் ஆனது என்ன விலை வரும் இந்த பிரைஸ் வந்து 3300 3300 நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம் அப்படியே இருக்கு ஓகே அடுத்து வந்து லைட்ஸ் கொஞ்சம் லைட்ஸ் காட்ட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கில் போடுற நைட் லேம்ப் உண்டு ஓகே அதாவது நீங்கள் நைட் லேம்ப் வந்து நிறைய பேர் கேட்கறது ப்ளக்கில் போடுற மாதிரி வேணும்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது இது ஓன் ஆஃப் ஸ்விட்சோட வேறு உங்களுக்கு நைட் லைட்டாக பாய்க்கலாம் நைட் லேம்ப் வந்து பாய்க்கலாம் ஓன் ஆஃப் ஸ்விட்சோட இருக்கும் ரொம்ப ப்ளக்கில் போட்டுட்டாலே வேலை செய்யும் என்ன விலை வரும் 350 ரூபா இதை தாண்டி நாங்கள் இன்னும் நிறைய எடுத்து வச்சுக்கிறோம் ஒன்றா நீங்கள் பார்க்க போறீங்கன்னா தொடர்ந்து பார்த்து கொண்டீங்க என்றால் சகல இதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த பார்த்தோம்னா இவர் ஸ்டாண்ட் ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி கிடக்குண்ணா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது இல்லாமல் லைட் சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது அதுலேயே வந்து படிக்கிறதுக்கு பாவிக்கிற லைட் பவர் பேங்க் மாதிரி கிடக்குண்ணா அந்த ஏற்றி வச்சுக்கலாம் சொன்னால் வேறும் இது பின்னுக்கு சார்ஜ் பண்ணுற இடம் இருக்குது ஓன் ஆஃப் பண்ணுற சுவிட்சும் இருக்குது இன்னும் டச் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓன் ஆகும் ஓகே அப்படி ஒன்று ஆகும் இந்த மாதிரி ஓகே இது படிக்கிறதுக்கு லைட் கலர்ஸ் வந்து மாற்றிக்கொள்ளலாம் என்ன சரியா என்ன விலை வரும்போது இந்த விலை 1450 ரூபா 1450 அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டேபிள் லேம்ப் தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கில் போடலாம் போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இதில் ஓன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் உங்களுக்கு த்ரெட் பல்பும் கிடைக்கும் நாங்கள் இது பூட்டியே கொடுப்போம் உங்களுக்கு இது வந்து படிக்கிற ஆளுக்கு கிஃப்ட் பண்ணுறது மாணவர்களுக்கான பொருட்கள் ஏதாவது வேணும் எப்படியான ரெவன்யூ பாருங்க இதில் விலை 1800 ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை குவாலிட்டியான வடிவான ஒரு படிக்கிற லேம்ப் இருக்குது உங்களை எது விருப்பமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்ல பேக்கிங்கில் வருது நல்ல வெள்ளை இதில் நல்ல லுக்காக இருக்குது அதாவது வந்து நீங்கள் டாக்டராக போகிறாக்கள் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் இந்த இதை வாங்கி நீங்கள் போய் வைக்கணும் ஓகே நீங்கள் டாக்டர் ஆகலாம் டாக்டர் மோட்டிவேஷனாக இருக்குது பல்போட வருதுண்ணே இது எல்இடி பல்ப் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அக்வாசார் கம்பெனி இது நல்ல நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது விளங்குது ஓகே இதில் டச் இருக்குது கீழே டச் பண்ண உங்களுக்கு தேவையான லைட் மாதிரி தானே ஓகே என்ன விலை மாதிரி வருது இந்த பிரைஸ் வந்து 3500 ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் லைட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட வரும் இந்த லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போட்டு விட்டீங்கன்னா இது மல்டி கலரில் வந்து இதில் இருக்கிற மாதிரி எல்லா சாமி படத்துக்கு போடக்கூடிய மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது இது ரிமோட்டும் பெறும் ரிமோட்ல நீங்கள் கலர் அதுகள் மாற்றி போடலாம் ஓகே இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரிமோட்டில் வேலை செய்யக்கூடிய லைட் உண்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் இல்லாட்டி பாவிக்கிற சார்ஜர் பெல் ஓகே இது நாங்கள் அப்படியே கொலை விட்டோம்னா பேட்டரி இந்த மாதிரி வரும் இது வந்து சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது இது நீங்கள் வெளியில் கொண்டே பாவிக்கிறதுக்குரிய ஹோல்டரும் வரும் இதை இதில் மாட்டினீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் நார்மலாக வெளியில் கொண்டையும் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டு பாவிக்கலாம் மற்றது சார்ஜர் பேட்டரியும் வந்து இதுக்கு ஏற்கனவே நாங்கள் எல்லாம் 2 பேட்டரி இங்காலே உண்டு இந்த பக்கம் உண்டு 2 பேட்டரி வந்து இதுக்கு போட்டபடியே உங்களுக்கு வரும் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அதே லைட்லேயே இது கொஞ்சம் பெரிய சைஸ் இது 20 பேட்ஸ் இது 30 பேட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 3 பேட்டரி இருக்கும் இப்போ கலட்டி போடுறேன் கலட்டி மாத்திரம் 3 பேட்டரி 18650 பேட்டரியில இருக்கும் ஓகே பேட்டரி ஓட பேட்டரி கூட தானே பேட்டரி சாரணமாக பேட்டரி போடலாம் நம்மள்ட்ட இருக்குது இந்த மாதிரி போட்டிங்கன்னா சரி ஓகே இது என்ன விலை வரும் இது பெருசு வந்து 2350 ரூபா 20 பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1850 ரூபா ஓகே நீங்கள் வந்து நேராக தம்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா பார்த்து பெற்றுக்கொள்ளலாமே 50 மீட்டர் லைட் இருக்குது 50 மீட்டர் லைட் இதில் வந்து உங்கள்கிட்ட எல்லா கலருமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது இந்த மாதிரி பெரிய ஒரு ரோலாக வரும் உங்களுக்கு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல போட்டால் இந்த மாதிரி இது கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்களுக்கு இதுக்கு போடக்கூடிய மாதிரி சின்ன லைட் வாரது வளமையாக எங்கள்கிட்ட அந்த லைட்டும் இருக்கு எங்கள்கிட்ட எல்இடியோ என்ன விலை வரும்போது
இது வந்து பாத்தீங்கன்னா 2180 ரூபா இந்த மாதிரி லைட் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியோன் லைட் இருக்குது. ஓகே. இதுல வந்து நீங்க ஏதாவது பேர் எழுதி அந்த மாதிரி செய்ய போறீங்கன்னாலும் இல்லாட்டி உங்களோட மேசை அந்த விளிம்புகளுக்கு விளிம்புகளுக்கு போர்டர் அடிக்கிறதுக்கு வர லைட் இது. ஓகே. ஜிப்சம் பேர்களுக்கு அந்த டேக்கஸ்ல சில இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. கலர்ஸ் மாத்தி கொள்ளலாம் என்ன? நியோன் லைட் இதுலயே உங்களுக்கு சுவிட்ச் இருக்குது. தேவையான கலர் வந்து ரிமோட்டும் அந்தங்களுக்கு இருக்குது. ரிமோட்டும் வேலை செய்யும். இந்த வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்கு. அந்த என்ன மாதிரின்னு சொல்லி நீங்க கதைக்க அதுக்கு இது மாதிரி வேலை செய்யறது நல்லா இருக்கு. எல்லா கலரும் இதுல எந்த எடுத்துக்கொள்ளலாம் நீங்க. என்ன விலை வரும்? இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 2900 ரூபா. 2900 ரூபா. ஓகே. பானர் கலரும் இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே. வேற இதுல ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. இன்னொன்னு சொல்லி என்ன கேட்டா ரிமோட் தான் கட்டாயம் தேவையானது இல்ல. அந்த இதுலயே வந்து இதுல ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இந்த இருக்குது. ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். QR பயன்படுத்தி நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா போன்லயே வந்து இந்த நியோன் லைட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகி நீங்க போன்லயே வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். வேற வெளிமாட வந்து பாக்குறீங்களா, உங்களுக்கு வாங்க ஆசையா இருந்தால் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு ஆன்லைன்லயே வந்து தொடர்பு நீங்க நேரடியாவே டெலிவரில எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த லைட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் லைட் ஒன்று தான். ஓகே. நீங்கள் வீடியோல பாவிக்கிற லைட் ஒன்று தான். அதுல ஒரு மினி வெர்ஷன் உண்டு. இது 2000 ரூபா போல வரும் உங்களுக்கு. ஓகே. இது நகல் டிரைவ் பண்ணி பாருங்க. சார்ஜ் பண்ணி பாவிக்கிற ஒரு லைட் உண்டு. ஓகே. அந்த தொழில் அந்த விடிய வேலைக்கு போறாக்கள் தேவையான வரைக்கும் வாட்ச்மேன் வேலைக்கு போறாக்கள் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இது நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து தேவையான லைட் உண்டு. இது வந்து சோலர்ல வேலை செய்யறது. கரண்ட் இருந்தாலும் பாவிக்கலாம், கரண்ட் இல்லாட்டும் பாவிக்கலாம். சோலர்ல நீங்க ஓட்டுக்கு மேல வைக்கணும். அதுல இருந்து வயர் அப்படியே எடுத்துக்கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து இதுல வந்து பிளக் பண்ணி விடணும். அவ்வளவு வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஓகே. இதை குத்தி விட்டீங்கன்னா சரி. இது வந்து உங்களை ஓட்டுக்கு மேல வைக்கிறீங்க, அப்படியே கீழே கொண்டு வந்து லைட்ல வந்து கொடுத்து விடுறீங்க. கரண்ட் நின்றுச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க இந்த பட்டனை அமர்த்தி விட்டீங்கன்னா சரி சரி. ஓகே. வேலை செய்வார். இதுலயே வந்து வேற கலரும் மாத்தி கொள்ளலாம். மாத்தி வாங்கிக்கலாம். இல்லாட்டி பேட்டரி போட்டுக்கலாம் தானே? பேட்டரி போட்டு நீங்க பேட்டரி மாத்தியும் பாவிச்சு கொள்ளலாம். இதை வந்து சோலர்லையும் சார்ஜ் பண்ணலாம், கரண்ட்லையும் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பக்கத்துல ஒன்று சோலார், இன்னொன்று வந்து கரண்ட் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். பேட்டரியும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மாத்தக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஈஸியாவே கொடுத்துருக்கணும். ஓகே. இந்த மாதிரி கலட்டி போட்டு பேட்டரியும் வந்து புதிய பேட்டரி வேற ஒரு பேட்டரி ஒன்று உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வேற ஒரு பேட்டரியை போட்டும் ஈஸியா மாத்தலாம். தன்மை வந்து சரியான குறைவு இந்த லைட்ல. பேட்டரி தான் நினைக்கும் லைட்ல பழுதா போறது. ஆனா இந்த லைட்டுக்கு வந்து பேட்டரி மாத்தக்கூடியதா இருக்கிறதால இது வந்து நீங்க ஒரு 10 வருஷம் ஆனாலும் என்ன செய்யலாம், பேட்டரியை வாங்கி போட்டுட்டு நீங்க சார்ஜர் பேட்டரி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது ஒரு 500-600 ரூபாக்குள்ள தான் வரும். அந்த பேட்டரி ஒன்று வாங்கி போட்டு நீங்க எப்பயுமே இதை பாவிச்சு கொடுறதுக்கு தயாரா வச்சுக்கலாம். உங்களுக்கு பழுதாப்புற தன்மை சரியான குறை. என்ன விலை வரும்னா இது விலை வந்து 2500. கார் ஒன்று பார்க்க போறோம். அதாவது வந்து கார் ஓடுற கார் நினைக்க கூடாது. நீங்கள் பாடுற கார் வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஓடாதான் பாடுற மாதிரி கார். சோலர் கீழே வந்து சோலர் இருக்குது. விலை வச்சு டவுட் என்ன இப்ப வந்து காரை நிறுத்தி வச்சு பாட விடுறதா கவுட்டு வச்சு பாட விடுறதா? அது கொஞ்சம் ஆப்பிள் மவுஸ் இந்த இடத்துல சோலர் வச்சா வசதியா இருக்கு வச்சிருக்கீங்க. அது கொம்பனி டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ இருக்குது இதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பென் டிரைவ், ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர் வந்து இந்த மேல இருக்கு. சத்தம் இதுல இருந்து வேற உங்களுக்கு ஓன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல பேஸ். கட் பண்ணி கொள்ளுவோம். மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ், மெமரி கார்டு, ப்ளூடூத் போட்டு பாட்டு கேட்கலாம். நல்லா இருக்கும். நல்ல பேஸ் வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் உண்டு. என்ன விலை வந்து பாத்தீங்கன்னா 3500. என்ன நீங்க கரண்ட்ல சார்ஜ் கொள்ளிட்டு பாய்க்கலாம். அது நல்லா இருக்கு. சார்ஜ் மட்டும் நீங்க என்ன செய்யணும், கேரப்பான் பூச்சி மாதிரி வெயிலுக்கு வச்சு சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்க கேம்பிங் போறீங்க, தூரடங்களுக்கு போறீங்க, சார்ஜ் போடுறதுக்கு நீங்க ஈஸியா வந்து இதை பாய்ச்சி கொள்ளலாம். லைட்டும் இருக்கிறதால நீங்க தேவையான எமர்ஜென்சி ஒரு லைட் டைம் பாய்க்கலாம். என்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா போய் தூக்கி போட்டு எறிஞ்சு விட்டா சொல்ல முடிஞ்சது. ஓகே. நல்லா கிஃப்டா கூட கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. கார் பிளேயர் இருக்குது. வாகனங்களுக்கு போட்டு கொடுற பிளேயர் ப்ளூடூத்தோட சேர்ந்து இருக்குது. அதுலயே சார்ஜரும் சேர்ந்து வருது உங்களுக்கு. ப்ளூடூத் பென் டிரைவ் எல்லாம் சேர்ந்து கார் பிளேயர் உண்டு. 2900 ரூபா. 2900. அதே போல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் இருக்குது. வந்து இது வந்து 3200 ரூபா. டபுள் வருதானே? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபா இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பழைய கால டிசைன்ல ஒரு ரேடியோ உங்களுக்கு ஆசையா இருக்கும். ரேடியோ கிஃப்ட் பண்ண விரும்பினாங்களுக்கு, ரேடியோ பெரியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. 60ஆம் கல்யாணம், 60வது பர்த்டே, அது பெரியர்களுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணலாம். ரேடியோ கொடுக்குறாங்க. இப்படி இடங்கோ நல்ல வடிவான பழைய கால டிசைன்ல ரேடியோ வரும். ஆனா வசதி எல்லாம் புதிய கால வசதி. பழைய கால டிசைன், புதிய கால வசதி. சார்ஜர், USB,
மெமரி கார்டு ப்ளூடூத் இருக்குது. அதை விட இதில் ஒரு டோர்ச் லைட்டும் இருக்குது. இந்த டோர்ச் லைட்டாக வைக்கலாம். ஓகே, பேட்டரி போடணும் பார்க்குமே. பேட்டரி உள்ளுக்கு இருக்குது, பேட்டரிக்கு கிளிப் இருக்குது, எடுத்தோம்னா சரி. சரி சரி. இதுக்கு சார்ஜர் பேட்டரியும் போடலாம். சார்ஜர் பேட்டரி உள்ளுக்கு இருக்குது. அதை விட நீங்க டி சைஸ் பேட்டரி 2 போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஓகே, பழைய காலத்து ரேடியோ மாதிரி. ஆமா. ஓகே, நாங்கள் சார்ஜர் கேபிள் அதுக்கு வச்சு விட்டோம்னா சொல்லுவாங்க. ஓகே, டோர்ச் டோர்ச் மேலே வந்து நான் சொன்ன வயசானவர்கள் கிட்ட மேலே ஒரு யோசனை இருக்கு. டோர்ச் ரேடியோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல லுக் ரேடியோ. நாங்கள் கொண்டு போய் பாட்டு போட்டு காடையில் இந்த காப்பிரைட் பிரச்சனைகள் வந்து வந்துருக்கோம். இப்போ நாங்கள் போட்டு வந்து இது ஒன்று டியூனோட செட் பண்ணி வாங்க ரேடியோ. நல்ல பாட்டு போடுறாங்க. நல்ல சவுண்டு நல்லா இருக்குன்னு என்ன மொபைல் அடிச்சு போடுவாங்களா? நான் வந்து கழிச்சு கொண்டுக்கிறேன். வேறு இருந்து அடிப்பாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஃபோனையும் வச்சு கொடுக்கலாம். இதில் வைக்கலாம். ஃபோனோட ஸ்டாண்ட் மாதிரி வச்சு கொடுறதுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி போட்டு மேலே வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி வீடியோ பார்க்க போறீங்கன்னா இதை வச்சு போட்டு நீங்கள் இதெல்லாம். இதுல விலை வந்து பார்த்தீங்கன்னா 3250 ரூபா. நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கு. தேவையான நீங்கள் வாங்கி. அடுத்த மாடல் இருக்கு பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாடல் ஸ்பீக்கர் தான். அதுலயே வந்து வித்தியாசமா இதுவும் நல்ல லுக்கா இருக்கு. ஒரு மணிக்கூர் ஒன்றும் பெருமை கொடுக்கும். அதுல டோர்ச் வந்து இதுல மணிக்கூர் வந்தது. ஓகே, இது பேட்டரி வந்து நாங்க ஹேர்டி மாத்தினாண்டு இதை ஸ்க்ரூ வச்சு பூட்டிட்டாங்க பேட்டரிக்கு பின்னால. இதுல வந்து பேட்டரி பின்னுக்கு சார்ஜர் பேட்டரி இருக்கும் உங்களுக்கு கலட்டி மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு சின்ன ஒரு சார்ஜர் லைட் ஒன்று இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே, இது 3-in-1. அது 2-in-1 முதல் பார்த்தது. இது மணிக்கூட சேர்த்து 3-in-1 இது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜர் எல்லாம் இருக்கு. இதுலயே இருக்கு. மணிக்கூட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொள்றதுக்கு இருக்குது. இது அதே மாதிரி ஓபன் பண்ணலாம். இதுல மீட்டர் பிடிக்கலாம். எல்லாரும் இந்த பாட்டை தான் போடுறாங்க. நல்ல ஒரு மியூசிக்கா இருக்கு. நான் இதே சவுண்ட் அதே மாதிரி தான் இருக்கு. கூட இருக்கும். அது மாதிரி கூட இருக்கு. இது என்ன விலை மாதிரி? இந்த விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபா கொடுக்குறோம். 4000 ரூபா. பழைய கால டிசைன்ல ரேடியோ தோடி கொண்டிருக்கிறாங்களுக்கு நல்ல பிரைஸுக்கு ஒரு வெத்தானதா மற்றது பேட்டரியும் சேஞ்சபிளா இருக்கிறதால நீங்க இது எல்லாம் பட் மணிக்கூடம் இருக்கிறதால நீங்க இதே டேபிள்ல வச்சு 3-in-1 நாங்க பாய்க்கலாம். டோர்ச் நல்லா இருக்கு. ஓகே, அது பாத்தீங்கன்னா நெபுலைசர் வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில வேலை செய்யற நெபுலைசர். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நெபுலைஸ் பண்றதுக்குரிய முன் ஃபேஸ் மாஸ்க் இது. அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து சார்ஜர் இல்ல. இது வந்து டைரக்டா நீங்க இதுல கொழுவி போட்டு நேரடியா வந்து உங்களோட பவர் பேங்க்லயோ போன் சார்ஜர்லயோ போட்டு பாவிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள வந்து AA பேட்டரியில 2 பேட்டரி போட்டு பாவிக்கலாம். AA பேட்டரி போடலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் கரண்ட்ல டைரக்டா பவர் பேங்க்ல வச்சு பாவிக்கலாம். இதுக்குள்ள நீங்க பாவிக்கிற உங்களோட மருந்தை விட்டு பாவிக்கலாம். சிலாக்கள் இதுக்கு சுடு தண்ணி விட்டு நெபுலைஸ் பண்ண பாவிக்கலாம். ஓகே ஓகே. இல்லைன்னு சொன்னா நீங்கள் பழமையாக நெபுலைஸ் பண்றதுக்கு பாவிக்கிற மருந்தை டாக்டர் இதோட நீங்கள் இதுக்குள்ள விட்டுட்டு நீங்கள் தேவையான நெபுலைஸ் பண்ணி கொள்றதுக்கு பாவிச்சு கொள்றதுக்கு போர்ட்டபிளான ஒரு சின்ன சாமான். இந்த விலை பாத்தீங்கன்னா 1200. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃபருக்கு ஒரு ஹேர் ட்ரையர் ஒன்று போட்டுருக்கோம். ஓகே, குயிக்காக காட்டுறோம். எனக்கு டைம் வந்து எங்களுக்கு நிறைய போகல. 750 ரூபா கரண்ட்ல ஒரு ஹேர் ட்ரையர் இந்த மாதிரி வரும். ஓகே, அதை விட ஜுவல் பாக்ஸ் தானே, ஜுவல்லரி பாக்ஸ் இது. நீங்கள் நகையில விலை கூட தானே அவ்வளோத்துக்கு வாங்கி அவ்வளோத்துக்கு வைக்க மாட்டீர்கள் தான். ரெண்டாலும் வந்து இது குட்டி பாக்ஸ் கவரிங் நீங்க வாங்குற தோடு எல்லாம் தொலைச்சி போடுவீங்க. நீங்கள் இப்போ இப்படி வந்து ஓப்பன் பண்ணி பாய்க்கலாம். கண்ணாடி வரும் உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க சொல்லிச்சுன்னா இதை வந்து 1-3 பேட்டுக்கொள்ளலாம். ஒரு பக்கமா திருப்பி நீங்க சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வந்து பாக்ஸ் வரும். நீங்கள் பார்க்கலாம். இல்லை குட்டி குட்டி மேக்கப் சாமான குட்டி வைக்கணும்டா நீங்கள் வந்து இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இது என்ன விலை வரும்னா? இது 950 ரூபா. 950 ரூபா. இது வந்து ஒரு பென் ஹோல்டர் உண்டு. பென் ஹோல்டர் சேர்ந்து டூ டூ லிஸ்ட்னு சொல்லி ஒரு சாமான் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுக்குள்ள நீங்கள் என்னென்ன நாளைக்கு செய்யணும்னு சொல்லி எழுதி மாட்டி வைக்கலாம். ஓகே, இது சைனீஸ்ல இருக்குது. நீங்கள் வேற மாற்றி வைக்கலாம் தானே. நீங்கள் இது உங்களுக்கு எம்டி கார்ட்ஸ் உங்களுக்கு வேற, இதை விட உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் வேற உங்களுக்கு. இதே மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள வேற உங்களுக்கு நீங்க தேவையான என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி எழுதி வந்து இதுல வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். நாளைக்கு 8 மணிக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி உங்க டைம் எல்லாம் போட்டு நீங்க செட் பண்ணி வைக்கிறது. இது செய்து முடிச்சுட்டா சரி பக்கமும் செய்யாட்டிக்கு புல பக்கமும் நீங்க திருப்பி போட்டு நீங்கள் என்னென்ன செஞ்சு நீங்க என்னென்ன செய்யலைன்னு சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்றது பாவிக்கலாம். சேர்த்து உங்களுக்கு மேசையிலேயே ஒரு பென் ஹோல்டர் மாதிரி வச்சிங்கன்னா பென்சில் திங்ஸ் நீங்க போட்டு வைக்கலாம். என்ன விலை? ரொட்டேட்டபிளா இருக்கு. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1150. அடுத்த ஒரு பாக்ஸ் ஒன்று காட்ட போறோம். இது உங்களுக்கு ஒரு மேக்கப் சாமான் அடுக்கி வைக்கிற பாக்ஸ் ஒன்று தான். இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து இதுல ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல சின்ன சின்ன வச்சுக்கொண்டு எல்லாம் மேல பூட்டி அடிக்கினீங்கன்னா ஒரு இந்த உயரமான ஒரு பெரிய ஒரு மேக்கப் சாமான் வைக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு தட்டுகள் எல்லாம் தட்டுகள் வாசர்கள் எல்லா சாமானும் இருக்கு. இந்த 360 ரொட்டேட் ஒரு பெரிய ஒரு டிசைன் தான் இருக்கு. என்ன விலை வரும்? இந்த விலை பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. அரை மேக்கப் சம்பந்தமான மேக்கப் போறீங்க வீட்டில் நிறைய வச்சுக்கிறீங்கன்னா நீங்க வந்திருக்க வாங்கி ஒரே இதுல வந்து அடிக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பார்க்க போகிறோம். இது வந்து இது பெரிய size என்ன? பெரிய சைஸ் ஸ்கேல். இது வந்து நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்கேலுமே உங்களுக்கு முன்னுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாராம். இது எல்லாமே கிச்சனுக்கு பாவிக்கிற ஸ்கேல். ஓகே. இது வந்து நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக பாவிக்கிறதுக்குரிய ஸ்கேல் எதுவுமே நாங்கள் விற்பனை செய்கிறது இல்லை. இது எல்லாமே நீங்கள் பதிவு செய்யப்படாத நீங்கள் வந்து வீட்டில் உங்களோட மிரக்கறியோ இல்லை கேக் அடிக்க போறீங்கன்னாலும் நீங்கள் உங்களோட பர்சனல் தேவைக்கு பாவிக்கிற ஸ்கேலே தவிர விற்பனைக்குரியோ டொமஸ்டிக் ஸ்கேலே தவிர இது எதுவுமே நீங்கள் இதில் சாமான் எடுத்து பொருட்களை ஆக்களுக்கு விற்பனை செய்யறதுக்குரிய தராசுகள் எதுவுமே சீல் பண்ணி பாவிக்கிறாரு. சீல் பண்ண தராசு தான் நீங்கள் அதுக்கு பாவிக்கணும். இப்போ நான் காட்டுற தராசு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் பாவிக்கிறது கிச்சன் ஸ்கேல். நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு நிறுத்து போட்டு சமைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் ஸ்கேல்னு சொல்கிறது, கம்ப்யூட்டர் ஸ்கேல்னு சொல்லி இதில் உங்களுக்கு ப்ரைஸும் அடிக்கலும். அதே நேரத்தில் வந்து மேலே வந்து சாமான் வச்சு நுறுக்கையிலும் 40 கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய ஸ்கேல் வந்து இது. இது வந்து உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே வரைக்கும் சார்ஜ் பண்ணி பாவிக்க ஒரு பெரிய சைஸ் ஸ்கேல் உண்டு. இது எப்படி இருக்குன்றா சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுவோம் தான். ஓகே. இந்த விலை என்ன மாதிரி வரும்? இந்த விலை வந்து 6800 இதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பூட்டுற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. செட்டு கொஞ்சம் வருது. ஓகே. இதுதான் ஸ்கேல் போகுது. இதில் வந்து அந்த மேலே வைக்கிறதுக்குரிய தட்டு இருக்குது. இது ஓன் பண்ணுறதுக்குரிய பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வரும். ஓகே. மட்டும் சார்ஜ் போடுறதுக்குரிய இடம் இருக்குது. இது ஓன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஓகே. நீங்கள் சைவரில் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு அந்த விலை அடிச்சு விட்டா அந்த விலை எவ்வளோ விலைக்கு மாதிரி எல்லாம் பெறும் கொடுக்கும். அந்த மாதிரி பாவிக்கிற கம்ப்யூட்டர் ஸ்கேல்னு சொல்றது. இந்த விலை 6800 மில்லிகிராம் ஸ்கேல். மில்லிகிராம் ஸ்கேல் வந்து 2 சைஸ் இருக்குது. இது வந்து வளமையாக வர ஒரு சைஸ் உண்டு. பேட்டரியோட வருது. இதுக்கு பேட்டரி போட்டு பாவிக்கக்கூடிய மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் எதை திறந்து மூடலாம். முன்னுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். இது வந்து கூடுதலாக மில்லிகிராம் சைஸ்ல இருக்கிற உங்களோட இதில் நெருக்கமாக பாவிக்கிறேன். நீங்கள் இதை யூனிட்டையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். யூனிட்டையும் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ என்ன சொல்றது, வீட்டில் வந்து நீங்கள் பர்சனல் யூஸுக்கு ஒரு சோப் ஒன்று செய்ய போறீங்க. அந்த சோப் செய்யறதுக்குரிய கெமிக்கல் இருக்க போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் வச்சு நீங்கள் சின்ன சின்ன கெமிக்கல் எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பாவிக்கலாம். மேக்ஸிமம் 200 கிராம் தான் இது இருக்கும். ஓகே. அதுக்குள்ள வரதில் பாவிக்கலாம். இது நீங்கள் லைட் ஓன் ஆஃப் பண்ணலாம், டேர் பண்ணி போட்டு பாவிக்கக்கூடிய மாதிரி சின்ன ஸ்கேல் ஒன்று இருக்குது. இந்த விலை வந்து 1500. அதே போல அந்த ஸ்கேலை விடவும் இன்னொரு ஸ்கேல் இருக்குது. இது மினி ஸ்கேல்னு சொல்றது. ஓகே. இது குட்டியா வடிவான ஒரு கவர் ஒன்றும் போட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பேட்டரி இதுக்குள்ள போட்டே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ள ஓகே சின்ன வட்ட பேட்டரி ஒன்று போட்டு வரும். பேட்டரி தேவையான கிட்ட 100 ரூபா தான் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு தீப்பொட்டி இந்த சைஸ் தான் இருக்கும். நல்ல குட்டியாக சின்ன அளவுகள் அளக்கிறது பாய்க்கலாம். சின்ன அளவு அளக்குறேன்னு சொல்லிச்சுன்னா இப்படியான பாய்க்கலாம். கிராம் 1 கிராம் 2 கிராம் 1 கிராம் 2 கிராம் இல்லை, மில்லிகிராம் அளக்குறோம். மில்லிகிராம் தான் வரும். அதோட 1 கிராம் அளக்கலாம், மில்லியன் இல்லை. ஆனால் சொல்கிறேன் அதை விட குறைவான சாமான்கள் மில்லிகிராம் அதில் நீங்கள் இதெல்லாம் அளந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விலை வரும்போது இந்த விலையும் பார்த்தீங்கன்னா 1500. 1500 ரூபா. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்கேஜ் ஸ்கேல். ஓகே. இது வந்து நீங்கள் ஏர்போர்ட் அதில் போகிறதுக்கு வந்து லக்கேஜுகள் அளந்துட்டு போக போறீங்கன்னு சொல்லிட்டுன்னா இது 2 பேட்டரி அதோடைய வேறு பேட்டரி இதோடைய கிடைக்கும் உங்களுக்கு. இதை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட லக்கேஜுகள் வந்து அளந்துட்டு போகலாம். ஓகே. ஓகே. இந்த மாதிரி வரும். நீங்கள் உங்களோட லக்கேஜில் அளந்துட்டு போகிறதுக்கு இந்த ஸ்கேலை பாவிக்கலாம். சரி. சரியா. என்ன விலை வரும்? இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500. இதே 1500 இன்னொரு ஸ்கேலும் இருக்குது. வேறு என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியானது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் நல்ல சுகமாக இருக்கும். இதுக்கும் பேட்டரி அவங்களே தர்றாங்களே. இதுக்கும் பேட்டரி இதுக்குள்ளே வருது உங்களுக்கு. ஓகே. பேட்டரி குவாலிட்டி போட்டு டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகே. இந்த மாதிரி உங்களோட டிஸ்பிளே. இது வந்து நீங்கள் சூக்கேஸோ ஏதோ ஒன்றை கொலை போட்டுல இதில் வச்சு தூக்கவே தூக்கவே உங்களுக்கு மேல் வளர்த்தால காட்டும் டிஸ்பிளே இந்த வழியால். ஓகே. உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய. இது 1500. இது 1500. ஓகே. ஓகே. அடுத்து கடைசியாக ஒரு தராசு என்ன? இது ஒரு கடைசியாக தராசு கிச்சன் ஸ்கேல். இது நார்மல் ரெகுலராக வர கிச்சன் ஸ்கேல். ஒயிட் கலர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் பாய்ப்பீங்க இது கேக் அடிக்கிறார்கள். இந்த விலை வந்து 1000 ரூபா. இந்த மாதிரி வரும். இதுக்குரிய பேட்டரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரி வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலே வேலை செய்யும். இதில் நாங்கள் வச்சுட்டு 0 பண்ணி போட்டு அழகக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஐட்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி டெஸ்டர் வந்துருக்குது. ஓகே. டிசி டெஸ்டர் வந்து உங்களை பேட்டரிகள் அதுகள் செக் பண்ணுறதுக்குரிய டெஸ்டர். சரி. சரியா. இது வந்து மீட்டர் இல்லாத மாடல், இது வந்து மீட்டர் வார மாடல். என்ன விலை மாதிரி வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா. இது 1350 ரூபா. 1350. ஓகே. அடுத்து வந்து சோல்டரிங் வந்து இஎம் வச்சு நாங்கள் ஓட்டைகளை வந்து எங்களோட சோல்டரிங் வந்து நாங்கள் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பிடிச்சி தான் ஒட்டணும். இதுக்குள்ளேயே நீங்கள் ரோல போட்டு விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள டிஸ்பென்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும். ஓகே. 60 பேட்ஸ் வந்து எக்கோஸ்டார்ன்ற நீங்கள் குளு கன் ஓட்டுற மாதிரியே இஎம் ஓட்டுறதுக்கு பாவிக்கக்கூடிய கன் ஒன்று வந்துருக்கு. இந்த விலை வந்து 2850 ரூபா. 2850. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி டெஸ்டர், அதாவது இண்டக்ஷன் டெஸ்ட் ஒன்று சொல்றது.
நாங்கள் வெளியில் வச்சே வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா பிடிச்சி கொண்டு போனால் வயரில் இங்கே பிரேக் இருக்குன்னு சொல்லி பார்க்க ஈஸியாக இருக்கும். இதில் விலை வந்து 840 ரூபா. கோஸ்டார் வந்து எல்லாத்துலேயும் வந்துட்டு தானே. ஓமோ. அடுத்த வந்து லேசர் லெவல்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மல்டி டூல் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா இது லேசர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லேசர் உண்டு. சரி சரியா. இந்த மாதிரி வந்து வேணால் லெவல் பண்ணுறதுக்குரிய லேசர். இந்த மாவுகள் பதிக்கிறாங்க. சரி, நீங்கள் லெவல் பண்ணி ஏதாவது வேலை செய்ய போறீங்கன்னா அதுக்குரிய சுவிட்ச் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு லேசர் லெவல் ஒன்று வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மேனுவலாக பாவிக்கிற லெவலும் இருக்குது இதில். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரூல் ஒன்று இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டேப்பும் ஒன்று இதோடய வரும். இது 4-in-1 மாதிரி வரும் போல. இந்த மாதிரி டேப்பும் உங்களுக்கு வரும். டேப்பும் வருது. ஓகே. என்ன மாதிரி விலை வரும்? இந்த விலை வந்து 1650 ரூபா. 1650. இந்த லேசரோட சேர்ந்த லெவல் வந்து இதுக்கு வந்து பேட்டரி போட்டுருக்கு. அதோட 3 பேட்டரி, அதை விட எக்ஸ்ட்ராவா 3 பேட்டரியும் வந்து இதுக்கு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க பேட்டரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 3 பேட்டரியும் சேர்த்து 150 ரூபா தான். இதோட வளமையா வார எல்லாரும் 44 பேட்டரி தான் இது. ஓகே ஓகே. அடுத்தது வாட்டர் டிஸ்பென்சர் ஐட்டங்கள் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ரீலங்கன் பிராண்ட் உண்டு. இது வந்து 2250 ரூபா. ஓகே. இதுக்கு மேல தண்ணி கேன கவுட்டு விடுறேன். கவுட்டு விடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா மேல தண்ணி கேன போட்டுட்டு நீங்க அமர்த்தி எடுக்கிற மாடல் உண்டு. 950 ரூபா. அடுத்தது அதே வந்து சைனாண்ட மேட் இன் சைனாண்ட வந்து இதே மாதிரி வருது வந்து 2100 ரூபா. நாங்கள் எல்லாமே நார்மலான ஐட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டங்களாக வேகமாக காட்டிக்கொள்கிறோம். நீங்கள் எப்படியான தேவைப்பட்டால் நீங்கள் நேரம். அடுத்தது இந்த மாதிரி வர ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் ஒன்று இருக்குது வந்து தண்ணி கேன கவுட்டு விடுறது. இதுக்குரிய ஸ்டாண்ட் எல்லாம் சேர்ந்து வரும்போது 1100 ரூபா. 1100 ரூபா. இலங்கையில் வயல் வேலை செய்கிறாக்கள், அப்படியான நிலங்களுக்குள்ள போறாக்கள், அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இல்லாட்டி பாம்புகள், விஷப்பூச்சிகள் இருக்கிற இடங்கள் இருக்கும். அப்படியே இடங்களை பாவிக்கக்கூடிய ஒரு ஷூ ஒன்று தான் இது. ட்ரிப்புக்கு போறாங்க, மலையாள ட்ரிப்புக்கு போறாங்க. ட்ரெக்கிங் போறாக்களும் பாவிக்கலாம். ஓகே. இது அந்த இது வரைக்கும் நிற்கும். இது கால் வரைக்கும் நிற்கும். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டா அட்டையும் கடிக்காது. பாம்பு பூச்சி பிரச்சனை இருக்கிறாங்களும் வந்து இதண்டலாம். ட்ரை பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க. பாம்பு இதை கடிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். சைஸ் தான் பிரச்சனை எனக்கு. பூட்ஸ் மாதிரி. நல்லா. ஓகே. சைஸ் கணக்கு ரெண்டையும் போடுவோம். இப்போ நாங்கள் இது போட்டோம். இப்போ நீங்கள் வெள்ளங்களுக்கு போறீங்க, இதுக்கு போறீங்கன்னா இது ஒரு நல்ல இருக்கும். முழங்கால வெள்ளம் நின்றாலும் காலுக்குள்ள தாண்டி போகும். அதானே இங்கே வரைக்கும் பண்றதால இருக்கும். உங்களுக்கு பூச்சியில் கடிக்கிற பிரச்சனை அதுல ஒன்றும் வராது. இப்போ அந்த மரநாள் அந்த அட்டை பிரச்சனைகளுக்கு எல்லாம் இது ஓகே. அதுக்கும் பாவிக்கலாம். ஃபுல்லாவே உங்களுக்கு இது சீல் தான். இது வந்து பெல்ட்டோட கிளிக் பண்ணி விடுற மாதிரி இருக்கு. என்ன விலை வரும் அது? இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா சோடியா உங்களுக்கு வரும். இது 4350 ரூபா. 4350 ரூபா. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. மேலே இது கூடுதலாக வயல் வேலைகள், பாம்புகள் இருக்குமென்று நீங்க பயப்படுற இடங்களுக்கு எல்லாம் இது போலியான ஷூவை பாவிச்சு கொள்ளுங்க. என்று கொண்டா நல்ல ஒரு சேஃப்டியா இருக்கக்கூடிய ஷூ உண்டு. இது பாம்பு வந்து கொத்தி பார்த்துட்டு போடுவேன் என்ன உள்ள போகுது. கான் வேலை செய்யறாக்கள் அதுக்கு நம்ம டாய்லெட் பீட்டுகள் அந்த இதுல இறங்கி வேலை செய்யறாங்க. கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. இது வந்து கிருமியும் போகாது. உங்களுக்கு கழுவி பாவிக்கிறதும் சரியான சுகமா இருக்கு. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் இருக்கு எங்கள்கிட்ட. இன்ஃபிளேட்டபிள் ஸ்விமிங் பூல், காத்தடிச்சு பாவிக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இருக்கு. அதாவது வந்து இது இன்ஃபிளேட்டபிள். இதோட சேர்த்து நாங்க பம்பும் கொடுப்போம். இது வந்து 130 சென்டிமீட்டர். அதாவது 130 சென்டிமீட்டர் நீளத்துக்கு உங்களுக்கு ஒரு 50 சென்டிமீட்டர் அகலம் வரக்கூடிய ஒரு தொட்டி. ஒரு 1.5 மீட்டருக்கு 20 குறைவு. இங்க ஒரு 1/2 மீட்டர் அப்படி வரும். இதுல ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு விலை. இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 6080 ரூபா. இதுல 7000, 8000, 10000, 12000 வரைக்கும் இருக்கு. இதோட சின்னதுல வந்து 4000, 5000 அந்த ரேஞ்சிலையும் இருக்கு. நல்ல வெயில் சீசன் தானே. சின்ன பிள்ளைகள் குளிக்கிறது வீட்டுல பாதிக்கப்பட்டா ஸ்பெஷல் கேட்டா நாங்கள் இப்போ வந்து இதுக்கு பம்ப் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அதாவது மேனுவலா அடிக்கிற பம்ப் இல்ல, நாங்க சொல்ல கரண்ட்ல போட்டு போற பம்ப் அடிக்கிற பம்ப். இது வந்து நீங்க வாங்கினீங்க என்றால் அந்த பம்ப் வந்து கரண்ட்ல போட்டு காத்தடிக்கிற பம்ப் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா கிடைக்கும். உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. வரைக்கும் வந்து தேவையான எடுத்துக்கொண்டு. அடுத்த சைக்கிளுக்கு வந்து பெல் லைட் எல்லாம் சேர்ந்தது. இது நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணியும் பாவிக்கலாம். இது ஓகே. சோலார் பாத்தீங்கன்னா மேல சோலாரும் இருக்கு. நீங்க சைக்கிள் இதை போட்டு விடலாம். இது கோன் அடிக்கிறது பாவிக்கிறது. நல்ல சத்தம். சின்ன பிள்ளைங்க அடுத்து பாத்தீங்கன்னா மேல சோலார் இருக்கிறபடியால நீங்க என்ன செய்யலாம், வெயிலுக்குள்ள சைக்கிளை விட்டாலே சார்ஜ் ஆயிடும். ஈஸியா வந்து நீங்க சைக்கிளை லாக் பண்ணி மறுபடியும் கழட்டி கொள்ளக்கூடிய மாதிரி லெதர் எல்லாம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி போட்டு நீங்கள் லைட்டா பாவிச்சு போகலாம். சைக்கிளுக்கு பூட்டி விடக்கூடிய லைட் வந்து தேவைன்னா கழட்டி கொண்டும் போகலாம். அதோட சேர்த்து உங்களுக்கு வயர் வரும். நீங்க எடுத்து பூட்டி விட்டீங்கன்னா கோன் மாதிரி வரும். பாவிக்கலாம். நீங்க சார்ஜ் பண்ணி போட்டு லைட்டா பாவிக்கலாம். உங்களோட பைசிக்கிள் ஃபேவர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் உண்டு. 1450 ரூபாய். ஓகே. டிக்ஷனரி பார்க்க போறோம். இதுல ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. கல்லன் வந்தா அப்படித்தான் யோசிப்பான். இது ஒரு டிக்ஷனரி சொல்லி நீங்கள் யோசிச்ச மாதிரியே தான் கல்லன் யோசிப்பான். அப்படி இல்லாட்டி இது என்னவா இருக்கும்னு யோசிங்க. உங்களாலையும் கண்டுபிடிக்கிறாரு.
அன்பாக் பண்ணி பார்ப்போம். இதை என்ன கல்யாணம் வீடியோ பார்த்துட்டு வந்ததான் கிடைச்சேன். கல்யாணம் வீடியோ பார்த்தோன்னா ஒன்றும் செய்யாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் நீங்கள் புத்தகத்தை அடுக்கி வச்சுட்டு போக போகிறீங்க. பார்த்தா வழியில் பார்த்தாலும் புத்தகம் மாதிரி தான் இருக்குது. எல்லா வளத்தால் பார்த்தாலும் புத்தகம் தான். மேலேயும் நல்ல ஒரு மட்டும் தான் கிடக்கு. திறந்தம்னு சொல்லிச்சுன்னா உள்ளுக்கு ஒரு ஸ்டீலில் லோக்கருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். தேவையான பாஸ்வேர்டு அதுக்கு வரைகளை 000 ஒரு பாஸ்வேர்ட் வரும். அது ஐலாண்ட் பாஸ்வேர்டு. இதை போட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா திறந்தம்னு சொல்லிச்சுன்னா திறக்க போகுது. இதுக்குள்ளுக்கு நீங்கள் வந்து தேவையான உங்களோட சேஃபாக வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்கு வச்சு கொண்டு போட்டு இதை பூட்டி போட்டு லொக்கை திருப்பி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து நம்பரை மாற்றி விட சரி இனி திறக்க இயலாது. இது வந்து இது புத்தகம் மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் இந்த வீடியோ பார்க்க வந்து இதோட சேர்த்து வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். புத்தகம் பண்ணாச்சு இந்த புத்தகத்தை கொண்டு போக போறது தானே. அப்போ நீங்கள் புத்தகத்தோட புத்தகம் வச்சுருங்க. அவரே டிக்ஷனரி தூக்கி கொண்டு போக போகிறேன். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு இருக்கு சரி அதையே சேர்த்து தூக்கி கொண்டு தான் சிக்கன். என்ன விலை வரும் அது? இது 1880 ரூபா. இந்த மாதிரி ஒரு லொக் கொண்டு வரும் உங்களுக்கு. இந்த இதுல இந்த மாதிரி எல்லாமே ஸ்டீல் தான் கிடக்கு. புத்தகத்துக்கு வெளியில மட்டும்தான் எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் ஸ்டீல் தான் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்க தேவையான நம்பரை கூட தேவையான நம்பர் செட் பண்ணி கொடுக்கலாம். செட் பண்ணி போட்டு நீங்கள் பாவிச்சு இது ஒரு புத்தகம் மாதிரி வச்சு விட்டீங்கன்னு சொன்னா ஓகே இப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான பொருள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெனிக்யூ செட் இருக்குது. இது நிறைய பேர் கேட்டதால திருப்பியும் காட்டுறோம். இதை நாங்கள் 1000 ரூபாய்க்கு இப்படியே செட்டா வருது. எல்லா வகையான கட்டர் இடுக்கி இருக்கு. கத்திரிக்கோள் 2 வகை இருக்குது. இஞ்சால நிறைய ஐட்டங்கள் இருக்குது. உங்களோட கை கால்களை சுத்தமா வச்சுக்கிறத விரும்புகிறார்கள் இப்படியானது பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பெடிக்யூருக்கு டூல் இருக்குது. பெடிக்யூர் செய்யறாக்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 380 ரூபா. பிளேட் எல்லாம் வச்சு வருதுன்னு. ஓகே நிறைய பேர் இப்படி டேபிள்ஸ் எடுத்துறீங்க. மினி லேப்டாப் டேபிள் இந்த மாதிரி கீழே வெறும் காலத்துல இருந்து கொண்டு வச்சுட்டு கட்டில இருந்து கொண்டு வேலை செய்யலாம். 2000 ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி மினி லேப்டாப் டேபிள் இருக்குங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கானது. வித் கப் ஹோல்டர் அண்ட் மொபைல் ஹோல்டரோட சேர்ந்தது. 2000 ரூபா. 2000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நீங்க இப்ப இதுல இருந்து கொண்டு செய்யற கதிரை சின்ன தேடுறீங்கன்னா இப்படி ஒரு கதிரை 2 பேர் இருக்கிற இது வந்து டிராவலிங் சேர் தான். நீங்க தேவையான வீட்லயும் பாவிக்கலாம். இல்லாட்டி ஒரு வாகனங்களை இதை எடுத்துக்கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மடிச்சு போட்டு எடுத்துக்கொண்டு போக முடியாதான். இவ்வளவு வந்து கதிரை. இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 1250 ரூபா. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்டோட சேர்ந்து வரும். 1250 ரூபா. இது வந்து முதுகும் சேர்ந்து இந்த மாதிரி இப்படி இல்ல முதுகும் வைக்கலாம். 180 கிலோ வரைக்கும் தாங்கும். 180 கிலோ வரைக்கும் எந்த ஒரு வெயிட்டான ஆகலாம் இருந்து கொள்ளலாம். இந்த ஸ்டீல்ல தான் இருக்கு. பயப்பட தேவையில்லை. எந்தாப்பா பயப்படணும். அதான் யோசிச்சான் இருக்க சொல்லியே யோசிச்சான் என்ன சொல்லுவேன். இது என்ன வேணா இது 1850 ரூபா. இது 1250. அடுத்து பாத்தீங்கன்னா சிவர்ல போட்டுற மணிக்கூடு பார்க்க போறோம். ஓகே இந்த மாதிரி தான் பஸ்ஸுலக்கையும் போட்டுடலாம். பஸ்ஸுலக்கையும் போட்டலாம். நீங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மணிக்கூடு உண்டு. ஓகே இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து நேரா பவர் கொடுக்கணும். அதே மாதிரி இது வந்து யூஎஸ்பி பவர். நீங்க போன் சார்ஜர் உள்ள கொலை விட்டீங்கன்னா சரி இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து நேரம் டெம்பரேச்சர் செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கும். பார்க்கலாம். செட் பண்றது பின்னுக்கு உங்களுக்கு பட்டன் இருக்குது. இந்த இடத்துல பட்டன் இருக்குது. இதுல மெமரி பேட்டரியும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா மெமரி இருக்கு. அதாவது கரண்ட் நின்றாலும் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு தாரத்துக்கான மெமரி பேட்டரி என்று சொல்றது. கரண்ட் நின்றாலும் நீங்க நேரம் செட் பண்ண தேவையில்லை. இதை போட்டு பாவிக்கலாம். இந்த மாதிரி குளோக் இருக்கு. 3950 ரூபா இந்த விலை. இது வீட்டில் வழியில் நல்லா இருக்கும். டிஜிட்டலா ஒரு நல்ல இதா இருக்கு. நல்லா இருக்கும். ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சின்னாக்கள் டான்சிங் பென்குயின். சின்னாக்களுக்கு கிஃப்ட் பண்ண விரும்பினாக்கள் இப்படியான இதுகளையும் டான்ஸ் ஆடி நடப்பேன். வித்தியாசமா கலரா இருக்கு. இதுக்கு பேட்டரி உள்ள பென்குயின் ஒன்று ரீசெண்டா ஃபேமஸ் ஆன இல்லை. அதே மாதிரி இது வந்து டான்சிங் நல்லா இருக்கு. நீங்க அப்படி நடந்து போக மாட்டீங்களோ? என்ன விலை வரும்? 1950 ரூபா. பாட்டு மாறிக்கொண்டு என்ன பாட்டு? காப்பிரைட் வரையில இந்த பாட்டு நானே பிடிச்சு கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டுல காப்பிரைட் என்ன செய்யறது? இது உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து தம்ஸ்அப்ல பெற்றுக்கொள்ளலாம். அது அப்படி ஆள் ஓவரா கூட அப்படி பண்றேன். கால் மட்டும் ஆடிக்கொண்டிருக்குது. அது அப்படி போ எப்படி? ஓகே அடுத்தது ப்ரெட்டிகல்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கார் மாதிரி வந்திருக்குது. இதுவும் சின்ன நல்லா இருக்கும். பேட்டரி போடுறது. பேட்டரி எல்லாம் போட்டாச்சு. ஓன் பண்ணி பார்ப்போம். எங்க போற லைசன்ஸ் இல்லை வாகு. அப்படியே சுத்தி ஓடுவேன்.
நம்பி கடத்து நிப்பாட்டுங்க அதை திரும்பும் நிப்பாட்டு நாங்க மறைச்சா திரும்பி திரும்பி ஓடும் என்ன நில்லு 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 ஓகே ஓகே என்ன விலை வருமாண்ணா இது 1650 ரூபா 1650 ரூபா நிப்பாட்டுங்க வாங்க அடுத்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஐட்டம் வந்து இந்த முறை ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போட் மோட்டர் டிரைவர் போட் அதே மாதிரி சென்சஸ் ஐட்டம் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இதில் வந்து ஸ்கூல் ப்ரொஜெக்ட் சரி யூனிவர்சிட்டி ப்ரொஜெக்ட் சரி நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான சென்சர்ஸும் எல்லா விதமான போட்டும் இறக்கி இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் டிரைவர் போர்டுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் தேவையான போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஐஆர் சென்சர் பிஐஆர் சென்சர் தனியாக இருக்குது. இதோட வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி தான் பெறும். நிறைய ஐட்டம் இருக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்ஸ் ஐட்டம் இருக்கு. நீங்கள் உங்களோட பிரெட் போர்டுக்கு பாவிக்கிற பின் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டோர் செய்யறதுக்குரிய உங்களுடைய மோட்டோருக்குரிய வீல்கள் வந்திருக்கு. கார் அதில் செய்யறதுக்குரிய வீல்ஸ் வந்துருக்குது. நீங்கள் ப்ரொஜெக்டுக்கு பாவிக்கிறதுன்னு சொன்னால் இதுலையும் பாவிக்கலாம். எல்லாம் வந்து தேவையான அதே போல தேவையான சைஸில் உங்களுக்கு சோலார் பேனல்ஸ் வந்துருக்குது. சோலார் பேனல்ஸ் வந்து ஒரு சைஸ் மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட ஒரு நிறைய சைஸ்ல நிறைய சதுரமா சிவமா அப்படின்னு வந்திருக்கிற குட்டி எல்லா விதமான சோலார் பேனல்ஸும் இருக்கு. சின்ன சின்ன சோலார் பேனல்ஸ் ப்ரொஜெக்டுக்கு பாவிக்கலாம். அது ப்ரொஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணி கொடுக்கணும். வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே வந்திருக்கு உங்களுக்கு. டிஸ்பிளேனா ஓகே எல்இடி டிஸ்பிளே வந்திருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டும் வந்திருக்குது. சின்ன பிரெட் போர்ட் வந்திருக்குது. அதே மாதிரி பெரிய பிரெட் போர்ட் இருக்குது. நிறைய இருக்குது. கஜமாக இருக்குது. நாங்கள் குறிப்பிட்ட சிலது மட்டும் காட்டுறோம். இது 2 ரிலே மாடியூல்னு சொல்றது, 10 ரிலே மாடியூல்னு சொல்றது. 2 ரிலே மாடியூல் இருக்குது. மைக்ரோசர்வ் போர்டு இருக்குது. எல்லாம் என்ன விலை 200 300 அந்த தான் வரும். அப்படித்தான் வரும். இதில் ஜூஎன்ஓ மற்றது ஆர்டினோ போர்டு அதில் வந்து கொஞ்சம் விலை கூட 2500 வரைக்கும் ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சர். கேஸ் சென்சர் இது. அதே மாதிரி சோயில் சென்சர் இருக்குது. மோட்டர் பம்ப் இருக்குது. சின்ன சின்ன மோட்டர் பம்ப் எல்லா விதமான சென்சர்ஸும் இருக்குது. இதில் வந்து சென்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டி விளங்கப்படுத்தினாலும் வந்து இதற்கு நேரம் காணும். என்ன கேட்டால் மொத்தமாக ஒரு 200-250 சென்சர்ஸ் எங்கள்கிட்ட இப்போதைக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ சென்சர்ஸ் வந்து நார்மலாக பார்க்குறாங்களுக்கு வந்து விளங்க போகிற இல்லை, என்னதுக்கு பாவிக்கிறேன் டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும்தான் விளங்கும். அதனால வந்து எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா நேராக வந்து இந்த சோலார்கள் சென்சர்கள் மற்ற போர்டு அதுகள் எல்லாமே எல்லா விதமான போர்டும் வந்திருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் செய்யறதுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய எல்லா விதமான சாமானம் வந்து எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டியும் வந்து அவங்களுக்கு ஒரு சில எடுத்து தருவோம். எல்லா விதமான போர்ட் சென்சர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளலாம். இதோட இந்த காணொலி ஒரு நிறைவுக்கு வருது. அதான் கணக்க பொருள் நாங்கள் ஸ்கிப் பண்ணி வந்துட்டோம். இன்னும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை முன்னாடி ஸ்டாலில் காட்டியிருந்தாங்க. எல்லாம் போயிட்டு ட்ரை மேக்கிங் போய் அதோட இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. கடையில் சும்மா சுற்றி பார்த்தாலே பென் டிரைவுகள் இதுகள் பவர் பேங்குகள் அதில் இந்த கேபிள்கள் ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன்கள் இயர்ஃபோன்கள் எக்கச்சக்கமாக எடுக்கலாம். நீங்கள் அதோட நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சுத்தி பாக்குற நிலைமையை இழந்து கொண்டு அவ்வளவு பொருள் குவிஞ்சு கொண்டு இருக்குது. கொஞ்ச நாள் சுத்தி பாக்குற நிலைமையை கொஞ்சம் உண்மையில இழந்து கொண்டு வருது. நிறைய பேருக்கு நாங்கள் சுற்றி பார்த்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவைக்கே வந்து கவலைக்கிடமாக இருக்குது. சாமான் கூடுறதால எங்களால் பார்த்துருக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லினோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சாமானை பார்த்துருக்கிறதுக்குரிய வசதிகளை அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். வந்து திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒன்லைன்லையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்பர் போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அண்ணாமடி விளக்க விலைகள் விளக்கம் எல்லாம் சொல்லியிருந்தார். நன்றி. என்ன நன்றி தாம்சா.